சில விஷயங்களை பொதுமக்களுடைய பொது புத்தியில அந்த கலெக்டிவ் மெமரியில நீங்க ஏற்றி வைக்கணும், இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கும். அப்பதான் அது சென்றடையும், அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும். நீங்க போய் தமிழ்நாட்டில் போய் சிந்து வெளின்னு சொல்லி பாருங்க, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்போ சிந்து வெளினா எங்க இருக்குன்னு தெரியும், ஹரப்பா மொஹஞ்சதாரோனா எங்க இருக்குன்னு தெரியும், கீழடினா என்னன்னு தெரியும், ஆதிச்சநல்லூர்னா தெரியும், சிவகலைனா தெரியும், கொற்கைனா தெரியும். இது பொதுமக்கள் பெண்களை இந்த வருஷம் கோலம் போட்டாங்க, சிந்து வெளி மாக்கோலம் அப்படின்னு. ஜான் மார்ஷலுக்கு பொங்கல் வச்சாங்க, பெண்ணி குயிக் மாதிரி மதுரை மாவட்டத்தில் இடங்கள்ல. ஜான் மார்ஷலுக்கு தமிழக அரசு சிலை எடுத்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே ஜான் மார்ஷலுக்கு சிலை வைத்திருக்கும் ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். சிந்துவெளி குறியீடுகளை படிச்சுட்டா அவங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும் என்று தமிழக முதல்வர் அறிவிச்சிட்டார். பானை கீரல்கள் இதையும் சிந்துவெளி கீரல்களையும் நம்ம ஆதிச்சநல்லூர், சிவகலை, கீழடி இங்கெல்லாம் கிடைக்கிற கீரல்களை ஒப்பிட்டு புத்தகம் வந்திருக்கு. ராஜன் சிவானந்தம் இரும்பின் பயன்பாடு பற்றி தனியாக புத்தகம் வந்திருக்கு. நம்ம இப்ப தரவுகளோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் தரவு இல்லாமல் எதையுமே பேசணும். நான் பேசுறத எந்த அரங்கிலையும் எந்த இடத்துலையும் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறத தொடர்ந்து நான் இலக்கியம்னு ஒன்று, அப்புறம் அகழாய்வு தடயம் அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல். இப்போ ஆதிச்சநல்லூர் நடக்குது, இப்போ கேட்டிருக்காங்கல்ல, அனுமதி கேட்டிருக்காங்க. பட்டினம் மருதூர் அப்படின்னு அந்த இது ஒட்டப்பிடாரம் சைடில் இருக்குன்னு அங்கே இந்த சங்கு இதெல்லாம் பற்றி ஆராயறதுக்காகவும் இரும்பு இதை பற்றி ஆராயறதுக்காக அனுமதி கேட்குறாங்க. ஆக ஒரு பக்கம் இலக்கியம், இன்னொரு பக்கம் அகழாய்வு. இந்த ரெண்டையும் அப்புறம் கிடைக்கக்கூடிய கீரல்கள், எழுத்துக்கள், இதை எல்லாம் மொத்தமாக வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம பேசுறது குண்டா செடிக்குள்ள குதிரை ஓட்டுறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கீழடியை பற்றி பேசும்போது நிறைய பேர் நியூஸ் வரும். இப்போ சரஸ்வதி பற்றி பேசும்போது கூட கீழடியை பின்னுக்கு தள்ளிய, அது ஒருத்தர் அவர் சந்தோஷம். கீழடியை பின்னுக்கு தள்ளிய, கீழடியை முன்னுக்கு தள்ளிய, என்ன கீழடி? என்ன சில சொல்லுவாங்க, மதுரைக்காரனால நான் கீழடியை பற்றி பேசுறேன். இல்லை, நான் ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் பேசுகிறேன். ஏனென்றால் அது நமது பண்பாடு, அதை உருவாக்கியவர்கள் நாம் என்பதை நிறுவாமல் ஓயவர். நீ காலையில் தான் சென்னையில் பேசிட்டு வந்தேன். சிந்துக்கும் வைகைக்கும் தூரமில்லை, அதை தூசு கட்டி காட்டாமல் தூக்கமில்லை அப்படிதான் நீ பேசி வந்திருக்கேன். அதை தூசு கட்டி காட்டாமல் தூக்கமில்லை ஏன்னு சொன்னா, தூரம் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, இடைவெளிங்கிறது கேப். தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் இருந்தாலும் அவை ஒன்றல்ல, வேறு வேறு. தூரம்ங்கிறது வேற, இடைவெளிங்கிறது வேற. நீங்க பக்கத்துல இருக்கலாம், ஆனா அவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்கலாம். கருத்தியல், சிந்தனை, என்ன ஓட்டம். இன்னொருத்தன் அமெரிக்காவில் கூட இருக்கலாம், இந்த ஊர்ல கூட இருக்கான். அவன் நீங்க அவன் உங்களுக்கு நெருக்கமா இருக்கான். டிஸ்டன்ஸ் அதிகம், கேப் கம்மி. அதனாலதான் தூரம் இடைவெளி என்பது ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பேசுறேன். சங்க இலக்கியத்தை பற்றி நான் சொல்லும் போது என்ன சொல்லிட்டு வர்றேன், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி, சிவகலை என்பவை இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். இப்படிதான் நான் பேசுறேன். இந்த உரையாடல்கள் மூலமா நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இலக்கியம், அகழாய்வு, அதன் மூலமா வர்ற ஒரு நாகரிக புரிதல், இந்த மூணையும் ஒரு கோட்ல நிறுத்துறதுக்கு நான் இத்தனையோ சான்றுகள் வச்சிருக்கேன். என்னை கூப்பிட்டதுனால இந்த சான்றை எடுத்தேன். இது ஒரு கட்டுரையாகவும் ஒரு நூலாகும். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நிறைவளை முங்கை, இந்த நிறைவளை முங்கை அப்படிங்கிற இந்த சொல், இந்த தொடர் சங்க இலக்கியத்தில் 335வது பாடலா, குறிஞ்சி திணை பாடலா வரும். இதை எழுதினவர் இருந்தையூர் கொற்றன் புலவனார், இருந்தையூர் கொற்றன் புலவனார் அப்படின்னு. அந்த பாட்டு இந்த பாட்டை மட்டும் நான் முழுசா வாசிப்பேன், மொத்தம் சொல்லிட்டு போயிடுவேன். நிறைவளை முங்கை நேரிடை மகளிர் இருங்கள் வியடர செந்தினை பரப்பி சுனை பாய் சோர்விடை நோக்கி சினை இழைந்து வைங்கன் மந்தி பார்ப்போடு கவரும் வெற்பிடை நன்னிய அதுவே வார்கோள் வல்வில் காணவர் அங்கை பெருந்தோர் குடிச்சி இருந்த ஊரே. இந்த பாட்டு குறிஞ்சி திணை மலை பகுதியில் இருக்கும். உங்களுக்கு கடலும் பக்கத்தில் இருக்கு, மலையும் பக்கத்தில் இருக்கு. இது தூரத்தில் இருக்க மலையா கூட இருந்துட்டு போகுது. சங்க இலக்கியத்தில் நள்ளிரவில் மீன் துஞ்சும், மீன் தூங்கும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன இலக்கியம் சங்க இலக்கியம். நான் அந்த மீனை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்கலாம் மீன் தூங்குமான்னு கேட்டேன். அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நல்லல் தூங்கும், மீன் தூங்கும், நல்லல் யாமம், அது குறிஞ்சி திணை பாட்டு. ஆக இந்த மீன், இந்த சங்கு, இந்த முத்து, இந்த சொல்லாடல் நெய்தலா தான் இருக்குன்னு தேவையில்லை. அதனாலதான் ஹரப்பா மொஹஞ்சதாரோல கடற்கரையில ரொம்ப தூரம்.
ஆனால் அங்கே சங்கு வளையலும் முத்தும் கிடைக்கிறதுக்கு காரணம் இது நமது பண்பாட்டுக்குள் ஊடுருவியது. இந்த ரெண்டு விஷயம். இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான், பொண்ணா லவ் பண்ணல. அப்போ குறிஞ்சி நிலத்துல பண்ணும்போது அவங்க தோழிகிட்ட அவன் வந்து அந்த இடத்துல நிற்கிறான். அவன் கேட்குறான்னு தெரிஞ்சுட்டு கேட்குறான். அது மாதிரி அதாவது ஜாடையா சொல்றது, தோழி தான் சொல்றான். அவன் என்ன சொல்றா, நீண்ட அம்புகளையும் வலிய வில்லையும் உடைய வேடர்களின் தங்கை ஆகிய. இது குறிஞ்சி நிலம். இவன் வேடர்களுடைய தங்கை, சிஸ்டர், எங்கர் சிஸ்டர். பெரிய தோலை உடைய குறிஞ்சி நில பெண்ணாகிய தலைவி வாழும் ஊர். அந்த ஊர் குறிஞ்சி நில தலைவி வாழும் ஊர். வரிசையாக முன் கையில் வளையல்களையும் பொருத்தமான அணிகலன்களையும் அணிந்த மகளிர் கருமையான மலையில் உள்ள அகன்ற பாறை, நம்ம அந்த பேச்சு பாறை எனக்கு இங்கெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றாலம் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி சலச்சலம் ஓடும், பாறையெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு மலைப்பகுதி. இந்த பிள்ளைங்க அங்கே போகிறாங்க. அங்கே தான் திணை குணம்லாம் இருக்குது. அப்போ திணையெல்லாம் அறுத்தாச்சு. இந்த சிவப்பாக இருக்கக்கூடிய திணை இருக்குல்ல, செந்திணை, அதை இந்த பாறையில் காய போட்டு அவங்க குளிக்க போகிறாங்க. அவங்க குளிக்க போகும்போது இறங்கி நீராடுகின்ற காவல் இல்லாத சமயம். அவ்வளோ பெரிய காட்டில் என்ன வர போகிறான், அது யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க குளிக்குது, அதுக்கு குளிக்குது, திணையை போட்டு போயிருக்கு. அப்போ இவங்க தண்ணியில் இருக்காங்க. இந்த திணை கிடக்குன்னு பார்த்துட்டு ஒரு குரங்கு அதோட குட்டியோட இறங்கி மரக்கிளையிலிருந்து இறங்கி பசுமையான கண்களுடைய பெண் குரங்குகள், கவனிச்சு பாருங்க, பெண் குரங்குகள், ஆண் குரங்குகள் கிடையாது, குழந்தையோட தம் குட்டிகளோடு அத்திணையை கவர்ந்து செல்கின்ற விலை. அது அப்படியாப்பட்ட கூடு. அப்போ அப்படின்னு இவன் காதில் கேட்க முடியாது சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தினையை காய போட்டு இவங்க குளிக்க போன நேரத்தில் பொம்பளை குரங்கு இதை எடுத்துட்டு ஆட்டை போட்டுரும், அதனால அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான். எடுத்துகிட்டு போயிடும், கவர்ந்துட்டு போயிடும். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவளை வேகமாக கல்யாணம் பண்ணிடுறா, பார்த்துட்டு போகிற, இவளை காதலிக்கிற, வேகமாக விரைவில் திருமணம் சொல்லுவதே சிறந்தது என்று அவனுக்கு மறைமுகமாக உணர்த்துவதற்குரியது. பாறையில் உணர்த்தப்பட்டிருக்கும் திணையை காவல் இல்லாத சமயத்தில் குரங்குகளும் குட்டிகளும் கவர்ந்து செல்லும் என்றது தலைவியை வேறு எவராவது திருமணம் செய்து கொள்ளக்கூடும் என்பதை குறிக்கிறது உரை எழுதினான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வேகமாக கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்க சொந்தக்காரங்கன்னு பார்ப்பாங்க. அதை ஏதாவது பார்த்து அவங்க இவ்வளோ ஒரு பேசி முடிச்சுவாங்க, அந்த பிள்ளைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை சொல்கிறது குறிப்பாக சொல்கிறான். அந்த பாட்டில் தான் இந்த நிறை வலை முன்கைங்கிற அந்த தொடரை நான் எடுத்துட்டேன். அதை உங்களுக்கு தெரியணும். இது எங்கே இருந்தா எடுத்து இங்கே கோர்த்து விட்றாரு வலையில எடுத்து தூதுக்குடியில் எதுக்கு வலையில் போடான்னு கேட்கலாம். சங்க இலக்கியத்தில் வலை அப்படிங்கிறதோட தொடர்புடைய சொற்கள் 143 லைனில் 143 இடங்கள்ல இந்த வலை. வெறும் வலை அப்படின்னா சங்கு என்ற பொருளில் வலை என்ற சொல் 128 இடத்தில். வலை மகள் அப்படின்னா வளையலை அடைந்த பெண் அப்படிங்கிற பொருள் ஒரு தடவை. வளையல் அப்படின்னா பேங்கிள்ஸ், அது 3 தடவை. வளையே அது வளையல் தாண்டா அப்படின்னு சொல்றது 3 தடவை. வளையோடு வித் பேங்கிள்ஸ் சொல்றது 4 தடவை. மொத்தம் 143 இடத்துல இந்த வலை என்பது சங்கு அப்படிங்கிற பொருள்ல வருது. அந்த சங்குல செஞ்ச பேங்கிள். இங்க புரிஞ்சுக்கங்க, சங்குல வளையல் செஞ்சாலும் செய்யாருனாலும் அது எப்ப கடல் எடுக்கப்படுதோ அப்பயே அது பேர் வலை தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வளைஞ்சிருக்கு. இப்போ இன்னைக்கு தான் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கும்போது அவங்க 2 சங்கு இருக்கு, பார்க்க முடியுமான்னு கேட்டேன். நாங்களே கடற்கரையில் பீச்சில் சங்கு பார்த்ததான், ஒரிசாவில் பார்த்துருக்கேன். அப்புறம் வளங்குறி செங்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் கேட்டால் அவங்க எனக்கு விளக்குனாங்க, இப்படி கையில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது வளைஞ்சு இருக்கிறதுனால அது வலை. அப்போ அது சங்கா இருக்கிறதுனாலே அது பேர் வலை. அந்த வளைஞ்சிருக்கிறது செய்கிறதான் வளையல். ஆக இந்த வலைன்னு சொன்னாலே அது சங்கு அப்படிங்கிற பொருளில் 149 இடத்துல இருக்கு. அதில் சில இடங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, வலை இந்த சங்கு கடலில் கிடைக்கும். அந்த வலை சங்கு பரதவர் என்று சொல்ல மீன் பிடிக்கக்கூடிய தமிழ் பரதவர்கள் போய் அந்த சங்கு பிடிச்சி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்த வலையை அந்த சங்கை ஒருத்தர் டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தர் அறுப்பார். அவர் அறுக்கிறவர். அவர் அறுக்கிறதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்துவார். அதுக்கு பேர் அறம். அறம்னா அந்த எத்திக் அறம் இல்லை, இந்த சின்ன ரகரம் அறம் சொல்றாங்க. இப்போ கூட இந்த சாணம் பிடிக்கிறோம் அறம், இந்த மரத்தமாக இருக்கிற ரம்பம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம்னா அறம். அதுக்கு அந்த அறத்தை வச்சுதான் அறுக்கிறாங்க. அப்ப கருவி அதை செய்யறவர்கள் இந்த வலையில அறுத்து செய்யறவர்கள் தமிழ் இலக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருக்கு. நம்ம சொல்றோம்ல, இவர் கொள்ளரு, இவர் இரும்பு கொள்ளரு, இவர் பொற்கொள்ளரு, இவர் தச்சரு, இவர் அப்படின்னா நம்ம பேர் வச்சிருக்கோம்ல ஒவ்வொரு தொழிலுக்கும்.
அதில் வந்து ஒரு மணியை, ஒரு சின்ன மணியை வந்து வடநாட்டில் வந்து மணிலாம் ஒரு ஊசியை வச்சுட்டு நூல் மாதிரி அந்த ஊசியை வச்சுட்டு அப்படியே குடைவாங்க. அதுக்கு பேர் இலக்கியம், தொல்தமிழ் இலக்கியம் சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா திருமணி குயிற்றுனர். இதோட அது வந்து குயிட்டுறாங்க. அதை குயிட்டுறாங்கன்னா அதை குடையான், அப்படி குடைஞ்சே ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சுட்டு அதில் குடையான். அப்போ போட்டு இந்த சீட்டு நூலை எடுத்துருவாங்க. அப்போ அந்த பாசி வந்து இப்போ வர பிளாஸ்டிக் பாசிலாம் அதுக்குள்ளேயே இது போட்டிருப்பான். நான் சொல்றது வந்து மணியில் செஞ்ச பாசி. சிறந்த கொள்கையோடு அணிவடை போல்னர். இந்த சங்க செய்கிறவங்க இருக்காங்களா, அறுக்கிறாங்களா, அவங்களுக்கு சங்க இலக்கியம் ஒரு பேர் வைக்கிறது போல்னர். அதாவது எப்படி குயிற்றுனர், அறுப்பவர், ரம்பத்தை வச்சு அறுக்கிறவர், தச்சு வேலை செய்கிறவர் தச்சர், கொள்ளு வேலை செய்கிறவர் கொள்ளவர் மாதிரி சங்க வேலையில யாரு டீல் பண்றாரோ அவருக்கு பேர் வந்து அந்த ஆக்ட் இருக்குல்ல, அதை இதை வந்து குடைகிறது மாதிரி இதுக்கு பேருக்கு போல்தல். இந்த போல்டர் வந்து எதை வச்சு போடுவாங்கன்னா அறத்தை வச்சு போடுவோம். அப்போ இதை வாங்கி யார் யூஸ் பண்ணுறா, கடையில் வச்சு விற்கிறாங்க, ஆளுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க, பெண்கள் அணிகிறாங்க. அதுவே சிறப்பானது வளங்குடி சங்கு. இப்போ வந்து சங்கு கடலில் கிடைக்குது, சங்கம் வந்து பரதவர்கள் போய் குளிச்சு எடுத்துட்டு வராங்க. அதை ஒருத்தர் வளையல் பண்ணுறாரு, அதுக்கு அறத்தை யூஸ் பண்ணுறாரு, அதுக்கு அவருக்கு பேர் போல்னர். அதை பெண்கள் வாங்கி அணிகிறாங்க, அதை வந்து வரிசையாக அணிகிறாங்க. அது முன்கை ஃபுல்லாக அலைகிறாங்க, கையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படியே இருக்கு. இவ்வளோ விஷயம் வந்து இதில் வந்து தெரிஞ்சாதான் நம்ம பேசுறது உண்மைன்னு நானே நம்புவேன். இதெல்லாம் வரமாட்டேன், இந்த தலைப்பே எடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, நான் போய் அவர்கிட்ட என்ன கேட்டேன், வளம்புரி சங்கு வளம்புரி சொங்குன்னு சொல்கிறாங்களே அதில் என்ன அப்படி சிறப்பு இருக்குன்னு கேட்டேன். அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். சங்க இலக்கியம் சொல்லுது, பெரும்பாலாற்று படையில் இலங்கு நீர் பரப்பி கடல் கடல் பரப்பு. அப்போ கடல் வந்து சங்கு வருது. வளை மீக்கூடும், அந்த ஏரியாவில் நிறையா இந்த சங்கு வந்து நிறைய எல்லா இடத்துலையும் கிடையாது. நீங்கள் போய் தூத்துக்குடியில் சங்கு முத்து எடுப்பீங்க, போய் நாகப்பட்டினத்தில் தண்ணி அவ்வளோ கிடையாது, மெட்ராஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஆக வளம்புரி பரப்பு, இலங்கு நீர் பரப்பின் வளை மீக்கூடும் வளம்புரி அண்ண வசை நீங்கு சிறப்பின். அதுக்கு அவ்வளோ புகழ்பெற்ற அது ஒரு முக்கியமான சங்கு, ரொம்ப ரேராக தான் கிடக்கும். அப்போ வளம்புரி வளை. இப்போ நம்ம வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிற சங்க இலக்கியம் வந்து வளம்புரி வளைன்னு ஒரு 3-4 இடத்துல சொல்லுது. இது வந்து பெரும்பாலாற்று படை. அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷம் இந்த மேட்டரை மட்டும் வாசிச்சுட்டு நான் என்னுடைய ஆர்குமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல, நான் எதுவும் சம்மந்தமாக பேசுகிறேன்னா இல்லை ஓகே இது மாதிரிதான். அப்போ இது வந்து அது வந்து இலங்கு வலை. இலங்கு வலைனா ரொம்ப பார்க்க பார்க்க விழு விழுன்னு இருக்கு, நல்லா பார்க்க நல்லா வெள்ளை கலராக இருக்குது. எள் வலை அப்படின்னா வெள்ளை கலராக இருக்குது. அது வளம்புரி செங்குன்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அதை அமைக்கிறதுக்கு அறம் பொழுது அறுத்த தண்ணீர் இலங்கு வலை பரதர் தந்த பல்வேறு கூலம். இந்த பரதர் வந்து நிறைய மெட்டீரியல் கொண்டு வராங்க, அதெல்லாம் சி பேஸ்டு. மீனை கொண்டு வராங்க, திமிழை கொண்டு வராங்க, அப்புறம் உப்பு வந்து ஒரு பொருள் தான். உப்போட நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், ஏர்போர்ட் வந்து வரும்போது கேட்டு வந்தேன். அப்போ அவங்க நிறைய வந்து கொட்டுறாங்க. அந்த மீனின் கொள்ளையுமே சங்கையில் சொல்லும், அது கொள்ளையை சொன்ன மாதிரி அப்படி வந்து வலையில கொட்டுவாங்க, அப்படி அவ்வளோ மீனை குடிச்சு விடுவாங்க. ஆக நம்ம எப்படி கூலம்னா ஒரு தானியம், எப்படி ஒரு தானியத்தை வந்து கூலத்தை குளிக்கிற மாதிரி மீனை வந்து குளிக்கிறாங்க, அதில் சங்கு எல்லாம் சேர்ந்து எடுத்து வராங்க. இதை வந்து நெய்தல் நிலத்தினுடைய இயல்பை வந்து மதுரை காஞ்சி பேசுது. முழங்கு கடல் தந்த விலங்கு கதிர் முத்தம். முத்தம்னா விலங்கு கதிர் முத்தம்னா முத்து. அறம் போன்று அறுத்த கண்ணீர் இறங்கு வலை பரதர் தந்த பல்வேறு கூலம். அறத்தை வச்சு அறுத்த சங்கு. இருங்கலி செருவின் தீம்புளி வெள்ளு உப்பு. இங்கே வெள்ளு உப்பு கிடைக்குது. வங்கை திவிர குழுமீன் குறைய நிறைய மீன் கொண்டு வராங்க. இப்படின்னு ஐம்பால் திரையும் தண்ணி அடையின ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை அந்த அறத்தை பயன்படுத்துறதையே அந்த மதுரை காஞ்சி சொல்லுதுன்னா 500. இந்த 500 சொல்கிற இடத்துல தான் நான் வந்து உங்கள் ஏரியாவோட நான் கோர்த்து விட்றேன். அவன் பேசுகிற இந்த சங்கு குளித்தல், முத்து குளித்தல், இந்த கடற்கரை, இந்த ஏரியா கடற்கரை, கொட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறதுன்னு நான் அடித்து சொல்கிறதுக்கு காரணம் போனாலும் தேரிசை கொட்டை வந்து பேசணும். இப்போ வந்து 500 ஒரு பாட்டு, 185வது பாட்டு, 5 லைன் தான் நான் படிக்கிறேன். 4 லைன். அலங்கு இதழ் நெய்தல் கொட்டை. அலங்கு இதழ் நெய்தல் கொட்டை முந்துரை. கொட்டை முந்துரைனா அந்த ஃப்ரண்ட் வாட்டரோட இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் மாதிரி. கொட்டை முந்துரை இலங்கு முத்து உரைக்கும், அங்கே முத்து கிடைக்குது. எயிருக்கெழு துவர்வாய் அறம்போல் அவ்வளை குறுமகள் நரம்பார்த்தன. அவ அந்த அங்கே கிடைச்ச சங்கில் செஞ்ச வளைய. இது மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 149 கடல் கோடு அடுத்த அறம் தாள். அப்புறம் வளம்புரி சங்கு பற்றி 4-5 இடத்துல சுரி வலை. ஒரு இடத்துல வந்து வளைய செஞ்சுருக்காங்க. அவன் வீட்டுக்காரர் வெளியே ஏதோ பொருள்கிட்ட போயிருக்கான். அவன்கிட்ட வெயிட் பண்ணி பார்க்குறா, அனிமியா ஆயிடுது, சத்து இல்லாமல் போகுது. நான் நிறைய எழுதியிருக்கேன் என்னோட கவிதையெல்லாம்.
அதாவது வாழோட்டுக்கு தீந்த விரல். அவர் திருவள்ளுவர் கூட சொல்லுவார், வளையல் வந்து கலண்டு விழுந்து ஓடி போய் வச்சுருந்தாரு. அதெல்லாம் என்னுடைய கவிதையில் கூட எழுதியிருப்பேன். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அனிமியாவாகி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சுருங்கி கிருங்கி இந்த திதிலை படர்ந்தது, பசலை படர்ந்ததான் சொல்கிறாங்க சங்கீதத்தில். அப்போ பண்ணும்போது அந்த வளையல் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அப்போ லூஸான வலையை அதை போட்டுக்கிட்டான். கொஞ்சம் விட்டா டக்குன்னு கையில் கீழே விழுந்து போட்டு அதை சுரி வலை அப்படிங்களா. இப்போ அவன் திரும்பி வந்துட்டான். திருப்பி வந்தவுடனே இந்த இவளுக்கு வந்து புஷ்ஷுன்னு உடம்புலாம் கும்முனாகுறான். உடம்பு தோல்லாம் அதை மாதிரி இப்போ என்ன இருக்குது, சுரிவலை பொழிந்த தோளும் செற்றும். இப்போ வந்து தோல் இந்த வலையெல்லாம் கையில் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆகி கொஞ்சம் சத்தா சாப்பிட்றா அந்த வீட்டை வந்துட்டான். ஊரில் வந்தால் வந்து இப்போ அது டைட் ஆயிடுச்சு. எந்த சங்கு வளையல் வந்து லூஸாக கலண்டு விழுந்துற மாதிரி இருந்து இப்படியே வச்சுட்டு தெரிஞ்சான். இப்போ அவன் வரவும் கொஞ்சம் அதை டைட் ஆகி கரெக்டான எந்த அளவு பார்த்து எடுத்தாங்களோ அந்த அளவில் இருக்கு. இது மாதிரி சங்க இலக்கியம் முழுவதும் பேசப்படுகிற சங்கு, செறிவலை, திகில்தல், அறத்தை வச்சு குடையிறது, இதெல்லாம் வந்து இலக்கியம். இப்போ இந்தியாவில் எத்தனையோ இடம் இருக்கு. சமஸ்கிருதத்தில் இருக்கு, வேதங்கள் இருக்கு, ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்கு, அர்த்தசாஸ்திரம் இருக்கு, என்னென்னமோ உலகத்தில் எல்லா நூல் இருக்கு. பார்க்கடலே இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்து பெருங்கடல், அரபிக் பெருங்கடல், அப்புறம் வங்காள விரிகுடா, பசிபிக் கடல் கூட எனக்கு தெரியும். பார்க்கடலை தெரியவே தெரியும். அப்போ இவ்வளவு கடலை பற்றி பேசுறது, சங்கை பற்றி எத்தனை இடத்துல பேசுது. அதை விட ஒன்று சங்கு அறுக்கிற பற்றி, சங்கு வளையல் பண்ணுறதை பற்றி, அந்த சங்கு வளையல் பெண்கள் அணிஞ்சிருக்க பற்றி ஒரு பண்பாட்டு அடிப்படையில் எங்கேயாவது பேசுதா? இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்க. அப்ப இந்த வாழ்வியல் அடிப்படையில் சங்கு பற்றியும் சங்கு வளையல் பற்றியும் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன். திருப்பி திருப்பி சங்குன்னு சொல்லி வளையன்னு சொல்லாம சங்குன்னு சொல்ற பார்த்தீங்களா? எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, பேசிட்டே போனா சங்கு அறுத்துருண்டாமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல சங்கு அறுக்குன்னா இதுதான் சங்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அறுத்தாங்கன்னா அது பேர் சங்கு அறுத்துருண்டாமா. பார்க்கறதுக்கு சங்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சாதாரண பேசும்போது ஆஸ்பத்திரி அட்மிட்டாக இருந்தாரு, சங்கு ஊதிட்டாங்க. சங்கு ஊதிட்டாங்கன்னா அவரு மூத்தாயிட்டாரு. அப்ப வந்து இப்ப இவனாவது சங்குன்னு சொன்னா நம்ம வளையல டக்குன்னு நினைக்கிறது இல்லை. சங்குனா சங்கு. எங்க ஊர்ல ஒரிசால இப்போதைக்கு அதிகமா சங்கு வளையல் இந்தியாவில் யாராவது யூஸ் பண்றாங்கன்னா பெங்காலில் தான். அது இங்க இருந்து தான் சங்கு போகுதான். இங்க இருந்து சங்கு போய் வங்காளத்துக்காரங்க தான் நிறைய சங்கு வச்சு எல்லா கையிலும் வெள்ளையா போட்டிருப்பாங்க. நீங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் வருவாங்க, எல்லாம் சங்கு வளையெல்லாம் போட்டுருங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க யாரும் போட்டுருக்காது, பிளாஸ்டிக் போட்டிருக்கோம், பீங்கா போட்டிருக்கோம். அதுக்கு தங்க வளையல் தான் இப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் தங்கம் அதில் கல்விகள்லாம் பதிச்சிருக்குமே தவிர இந்த இந்த வெள்ளை சங்கு வளையல அவ்வளவு பிரியமா அன்போட அவ்வளவு நேசத்தோட அணிஞ்சிருக்கிறது வந்து வங்காளத்தில், ஒரிசாவில், அஸ்ஸாமில். நீங்கள் அந்த ஏரியாக்காரங்க தான் இன்ன வரைக்கும் சங்கு வளையல அணிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சங்கு அப்படிங்கிறது தமிழ் சொல்லே இல்லை. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ வேற வழி இல்லாமல் நம்ம எப்படி சங்க இலக்கியம் சொல்கிறோம்ல, சங்க இலக்கியம்னா சங்க இலக்கியங்கிறது தமிழ் கிடையாது. சாண தொடங்குற எந்த எழுத்துமே தமிழ் சொல் இல்லை. எங்க தமிழுக்கு ரொம்ப குறையா போயிருமே சில ஆளு சவுண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் என்ன அப்படி சொல்றாரு, சங்கெல்லாம் வரும், அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் அங்கங்க உதாரணம் சொல்லி தமிழ்ல இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. சங்கம்ங்கிறது வந்து நமக்கு வந்து அவயம். அதனால அறிஞர் அவயம்னு பேர் வச்சு இப்போ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அறிஞர் அவயம், அறிஞர் மன்றம், தமிழ் கூறும் நல்லுலகம், இதுதான் சங்கம். அதாவது எல்லாம் சேர்ந்து கூடுறது, கூடுமிடம் தான். கூடுமிடம் கூட்டம், கூடுதல், கூடுதல் தான் சங்கமம். இந்த சங்கு வரும். அதை வந்து எல்லாரும் உட்கார்ந்து எழுதி கவிதை தான் வாசனால சங்க இலக்கியம் பேர் வச்சோம். ஆனால் தமிழ் இலக்கியத்தின் மொழியில் சகரம் என்று இச்சனாவோட இந்த மெய்யெழுத்தோட ஆனா, ஐயனா, அவ்வண்ணா இந்த மூன்று உயிர் எழுத்துக்களும் இந்த இச்சு என்ற மெய்யோடு சேர்ந்து மொழி முதலாக வராது. சாவு தமிழ், சாப்பாடோட தமிழ், சாக்காடு தமிழ், சினம் தமிழ், சீற்றம் தமிழ், எல்லாம் தமிழ். ஆனால் சத்தியம் தமிழ் இல்லை, சக்கரம் தமிழ் இல்லை, சங்கம் தமிழ் இல்லை, சமணம் தமிழ் இல்லை. அதே போலவே சைத்தியம், சைனம், சை, சௌஜன்யம் அப்படிமா, சௌஜன்யமா இருக்கும் அப்படின்ட்டு அவன் சௌக்கியமா இருக்கலாம். சௌக்கியம் தமிழ் இல்லை. ஏன்னா ஆனா, ஐயனா, அவ்வண்ணாவோட இந்த சகரக்கிழவி வராது. இதுக்கு தொல்காப்பியர் ஒரு சூத்திரம் சொல்வாரு, சகரக்கிழவியும் அதனோர் அற்றே ஆ, ஐ, அவ்வெனும் மூன்றளம் கிடையாது. இந்த மூணை விட்டுட்டு மீதி இருக்க உயிரோளத்தோட சேர்ந்து வரும்னாங்கிறார். அப்ப இதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு மீறி ஏதாவது நீங்க உங்க காதல சங்குன்னு விழுந்துச்சுன்னா சங்கு ஊதிட்டாங்க அர்த்தம். போயே
ஆக நம்ம மொழியில வந்து இது புகுந்த வார்த்தை வழியில். இப்போ நம்ம சங்கு வளையல் நம்ம சொல்லி வளைய யாராவது நீங்க பாத்தீங்களா? பிங்காம் வளையல் தெரியுது, பொன் வளையல் விடுது பாருங்க. சரி, செய்கூலியும் இல்லை சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போய் நின்று வளையல் வாங்கிட்டு அவனா ஒரு இதை கணக்கை போட்டு இது பண்ணி இது செய்கூலி உங்களுக்காக செய்கூலி இல்லாமல் போட்டுன்னு சொல்லி சாமியை வேற கும்பிட்டு அந்த நகையை வச்சு அவரை நீங்களும் பக்தி பழத்தோட வாங்கி காய்கறிக்காரங்க போய் பேர பேசுறது, கொத்தமல்லி சும்மா கொடுக்குறது, கருவேப்பிலை சும்மா கொடுக்குறது, என்னம்மா கத்திரிக்காய் விலை ஃப்ரீயாகி போச்சுங்கிறது, தக்காளி விலை உழவாயிடுச்சாங்கிறது, எல்லாம் பேசுறது, பால் விலை அதிகமாகிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறது. அங்கே நகை கடைக்கு போகும்போது அந்த அந்த தனியாக வேறு செய்கூலியும் இல்லை சேதாரம் இல்லை சொல்லி சேதாரம் பண்ணிடுவாங்க. அதை எங்கே செய்கூலியை போட்டு விட்டான் எங்கே சேதாரம் பண்ணானே தெரியாது, நம்ம திருப்தியாக வந்துடுவோம். ஆக நம்ம வந்து இப்போ இந்த வலை அப்படிங்கிற வலைகளுடைய உண்மையான பொருளையும் அதன் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிறாம இதை இங்கே எடுத்து கல்கட்டா கணிச்சு கல்கட்டாவில் பயன்படுத்திட்டாங்க. ஆக இது வரைக்கும் நான் சொன்னது இலக்கியம். இலக்கியம் ஃபுல்லாக இதை நான் அதை புத்தகமாக எழுதும் போது அல்லது ஒரு கட்டுரை எழுதும் போது இதை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறேன். உங்கள் நேரத்தை நான் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து 46 லட்சம். அடுத்து வந்து நான் வந்து அகழாய்வுக்கு வரேன், ஆர்கியாலஜி. இது இலக்கியம், இது ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜியில் ஹரப்பா மோஹன்ஜோதரோக்கு அந்த சைடு மெஹர்கார்னு ஒரு இடம், பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சிந்துவெளி தோன்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே, அது வந்து இன்டீரியர். அப்பயே இந்த சங்க அறுத்ததுக்கும் பயன்படுத்துறதுக்கும் இப்போ எடுத்துக்காட்டு கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பாருங்க, ஹரப்பாவில் 2 வட்ட சங்கு அது அறுத்துக்கு அந்த ப்ராசஸில் இருக்கு. இது ஹரப்பாவில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி எழுதும்போது பெரிய பெரிய ஆய்வாளர்கள், உலகத்தில் இருந்து வந்த ஆய்வாளர்கள்லாம் அவங்களுக்கு வந்து இங்கே நமக்கு என்ன நடக்குது, தூத்துக்குடியில் என்ன நடக்குது, கொக்கையில் என்ன நடக்குது, நம்ம என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தோம், அறத்தை வச்சு போல்னர்னு பேரே வச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய வேலை இருக்கு. அவங்க படிச்சதே கிடையாது, சங்க இலக்கியத்தை படித்தாது, தமிழ் ஒன்று இருக்குன்னே தெரியாது, கீர்த்தியை பற்றி தெரியாது, ஆதிச்சவர்களை பற்றி தெரியாது, சங்க இலக்கியத்தை பற்றி தெரியாது. கருத்து அறிஞர் சொல்லுவாங்க. அதுலேயும் வெளிநாட்டுக்காரவங்க யாராவது கருத்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வெள்ளையா இருக்கவே பொய்யே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவரே சொல்லிட்டாரியா, அவரே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு, சரஸ்வதி ஓடிட்டு இருந்துச்சு, இங்கே கீழே தான் ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாம் சொல்லுவோம். கீழடி அறிக்கை மட்டும் விட மாட்டான், ஆதிச்சவர்கள் அறிக்கை விட மாட்டாங்க. அப்ப இதுல வந்து இவர் வந்து கெனோயர்ங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்லிட்டு வர இந்த காஞ்ச் செல்லுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, இந்த பொட்டானிக்கல் நேம், ஜுவாலஜிக்கல் நேம், இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு லட்டீன்ல இருக்கும். அது வந்து டர்பீனெல்லா பைரம் அப்படின்னு பேர் இருக்கு. அதான் சங்கு. அது நீங்க டர்பீனெல்லா பைரம் போட்டீங்கன்னா உலகத்துல எங்க சொன்னாலும் இவங்க சங்கை பத்தி தான் பேசுறாங்க. சங்கு அது மலைஞ்சுனா வெளிநாட்டுக்காரங்க புரியாது. நம்ம பேசுறது டர்பீனெல்லா பைரம். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது ஹரப்பால இருக்கு, முகஞ்சதாரன் இருக்கு, அது வரலாற்று காலத்துல கங்கை சமவெளிலாம் போயிடுச்சு, இன்டீரியராகவும் போயிடுச்சு. அதுக்கு பின்னால மௌரிய பேரரசுலாம் வந்ததுக்கு பின்னால அவங்க சவுத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்மலாம் இங்க சங்கெல்லாம் வச்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சு ஒருவேளை அங்க வாங்கி இருக்க கூடும் அப்படின்னா, நம்ம சங்கு உலகத்துக்கு இந்திய துணைக்கண்டத்துக்கு சிந்துவெளிக்கு போனதெல்லாம் கங்கை சமவெளியில மௌரியெல்லாம் வந்ததுக்கு பின்னாலே ஒரு எழுதிட்டார். இதை திருப்பி திருப்பி கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்னை மாதிரி ஆளு என்ன பண்ணுவேன்னா பஞ்சாயத்துக்கு தான் வைப்பேன். உன்னுடைய ஆகச்சிறந்த தொழில் இலக்கியங்கள்லாம் எடுத்துடுவான், வடமொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் எந்த இலக்கியத்தானே எழுதுவான். உனக்கு சங்கம்னா பௌத்த சங்கமா இருக்கும், சமண சங்கமா இருக்கும், அதுவா இருக்கும், சங்கமமாலாம் இருக்கும். இங்க நார்த் இந்தியாவிலாம் வந்து இந்த சங்கு வந்து ஒரு மங்கள பொருளாயிடுச்சு. இலவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மங்களமாவும் யூஸ் பண்ணுவாங்க. எங்க ஐஏஎஸ்ல ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க, நான் அப்பதான் வேலைக்கு சேர்ந்த புதுசு, ஒரு பெண் அதிகாரி. அவங்க ஏதாவது மீட்டிங்கு புவனேஸ்வரில் இருக்குன்னா நான் கட்டாக்கில் இருந்தேன், அவங்கள போய் என்னை வண்டியில் போகும்போதே பேசிட்டு போகலாம் பாலா அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு என்னை விட பயங்கர சீனியர், ஒரு 20 வருஷம் சீனியர். அவங்க நான் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க காரில் உட்காந்துருவேன், என் காரு பின்னால் வரும். போயிருக்கும்போது நான் ஒவ்வொரு தடவை நான் போகும்போது அவங்க வீட்டில் அந்த இதில் ஹாலில் உட்காந்துருப்பேன். திடீர்னு வந்து ஒரு சங்கு ஊதுன்னு மட்டும் சடங்கு. சரி, ஏதோ சங்கு ஏரியாவில் ஏதோ சங்கு ஊதுறாங்க இப்போ கோயில் இல்லை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். 2வது தடவை ஒரு தடவை சங்கு ஊதுறாங்க, ஏன்னா போன தடவை வந்து சங்கு ஊதுறாங்க, கரெக்டாக சங்கு ஊதுற நேரத்தில் நம்ம வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை ஊதவும் லேசாக இருந்துச்சு. வெளியில் வந்து பார்க்குறேன், ஒரு ஆள் வந்து சங்கை வச்சு இவங்க கிளம்புறாங்கங்க, ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. ஆஃபீஸ் கிளம்புறாங்க, என்ன மேடம் சங்கு ஊதுறேன் அப்படின்னா, நான் தினம் ஆஃபீஸுக்கு போகும்போது சங்கு ஊதுவாங்க. எங்கள் ஊரில் சங்கு ஊதுனா தப்பாக சொல்லுவாங்களே, எப்படி நம்ம எருமையை தப்பாக வச்சுட்டோமா அப்படின்னு. எருமையா அது மாதிரி சங்கு ஊதுறையும் தப்பாக வச்சோம். ஏதாவது கோயிலில் கீழே வச்சிருப்பாங்க, ஏதாவது பூஜையில் வைப்பாங்க. மற்றபடி அங்கே பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கு, நமக்கு அது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறான், குஜராத்தில் வந்து கட்சி பகுதியில் வந்து கோடாதோரான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து இந்த சங்கு வலையில அறுத்த அந்த சங்கு வலையிலே ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட சங்கு வலையில பாதி அறுத்து, அது அறுத்துட்டு இருக்கும் போதே அவங்க ஏதோ உழவு கிடைக்குது தோண்டும் போது. அதே மாதிரி நிறைய இடத்துல
குஜராத்தில் நிறைய இடத்துல கிடச்சிச்சு. அப்புறம் கோலதோரா, முகஞ்சோதரா இந்த மாதிரி போது இந்த நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த இன்டர்செக்ஷன் மொகஞ்சோதராவில் அப்புறம் இந்த சிப்பியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் கரப்பன் இந்த செல் பிராஸ்லெட், இந்த செல்லை வந்து பிராஸ்லெட்டாகவும் பயன்படுத்துகிறான், வளையலாகவும் பயன்படுத்துகிறான், பேங்கிள் அதாவது கால்லையும் அணிகிறாங்க, கையிலையும் அணிகிறாங்க. இதே கரப்பன் ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் இது கிடச்சிருக்கு. எல்லாம் இதெல்லாம் பாலக்கோட் இதெல்லாம் நிறையா வந்து கரப்பா, மொகஞ்சோதரா, குஜராத் இங்கே எல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்க, இந்த டான்ஸிங் கேர்ளு நீங்கள் யாரை கூகுள் பண்ணுவீங்க உடனே? யாரும் கூகுள் பண்ண முடியுமா? வேறு எதுக்கு போய் வேறு வீட்டில் போய் வேறு எதுவும் கூகுள் பண்ணி சீரியல் பார்க்குறதுனால இதை பார்த்துருங்க. டான்ஸிங் கேர்ள் மொகஞ்சோதரான்னு போடுங்க, தமிழில் போடுங்க அல்லது இங்கிலீஷில் போடுங்க. ஒரு பொண்ணு நட்டுருக்கோம் ஒல்லியா. இந்த பொண்ணு வந்து முன்கையில் வளையல் அடிப்பான். இதை இந்த சிலையை இது வந்து வெண்கலத்தில் செஞ்சதை இதை நான் ஒரிசா பழங்குடியில் வச்சு செஞ்சு வாங்கிட்டு வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடந்தது பாருங்க. நான் மதுரைக்கு போகிறேன், எனக்கு திருச்சிக்கு போகிறேன், அங்கே வந்து எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. நான் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எனக்கு பரிசு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இந்த பொண்ணு செய்வாங்க. இல்லைன்னா பானை செஞ்சுட்டு நான் கிளம்பி போவேன் அப்படின்னு குயவர்களை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன். இல்லைன்னா எனக்கு பானை செஞ்சு கொடுப்பாங்க, அதில் கருப்பு சூப் போன பண்ணுவாங்க, அதை தமிழில் எழுதுவாங்க, என் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் ஊர் இதெல்லாம் எழுதி எனக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீடு ஃபுல்லாக பானை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை நான் ஒரிசாவில் செஞ்சு எடுத்து வந்து என் புத்தகம் வெளியிட்ட போது முதல்வருக்குலாம் கொடுத்தோம். கீழடி பானை, அந்த பிரீஸ்ட் கிங்கு, இதே அளவில் ஒரிசாவில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜார்க்கண்டில் அதே டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கையில் ஃபுல்லாக முன்கையில் மேல் கை, சில இடங்களில் மேல் கை, இந்த டான்ஸிங் வந்து ஃபுல் கையில் போட்டிருப்பா. சில இடங்களில் வந்து ராக்கி கடின்னு ஒரு இடத்துல இப்போ ஒரு கிடைச்சோன்னே எல்லாரும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதில் கிடைச்ச மரபணு வச்சு தான் அவர் திராவிட மொழிகளை பேசினாரா, அவர் தென்னிந்திய மரபை சேர்ந்தவரா, அவர் வந்து வெளியிலேருந்து வந்தவரா, உள்ளேருந்து வந்தவர்னா பல வகையான கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாடி, டெட் பாடி இருக்கு, ஒரு பொண்ணுடைய எலும்புக்கூடு கிடைச்சிது. அந்த பொண்ணுடைய எலும்புக்கூடில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுடைய எலும்புக்கூடில் கையில் வந்து சங்கு வளையல் போட்டுருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் முதுமக்கள் தாலியை நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஒருவேளை அது விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இறந்து புதைக்கும் போது கழிச்சி வச்சுட்டு போகிற சங்கெல்லாம் தெரியல. சங்க இலக்கியம் ஃபுல்லாக முன்கையில் வளையல் அணிஞ்சதை பற்றி இருக்கு. ஆனால் தோண்டி பார்த்து கிடைச்ச எலும்புக்கூடில் இது வரைக்கும் நமக்கு சங்கு வளையலோட கிடைக்கல. இன்னைக்கு போனீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத்தில் பொம்பளைங்களாம் இந்த மாதிரி கையில் வெள்ளையா, இப்போல்லாம் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக்லேயே போட்டுப்பாங்க, கை ஃபுல்லாக போட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு அதை போட்டிருக்கு. பார்த்தோம்னா அது வந்து உடம்புல உடையெல்லாம் போட்டிருக்காது. இது வந்து சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய குறுமகள், தொடிகளை வரிசையாக அணிந்த குறுமகள். குறுமகள்னா சின்ன ஒல்லியான ஒரு அடலசன்ட், அதாவது டீன், ஒரு அடலசன்ட் கேர்ள், ஒரு சின்ன பிள்ளையா இருப்பாங்க, சில்வர் டேல் வருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க சின்ன டீமாங்கல, அது மாதிரி ஒரு குறுமகள். அந்த குறுமகள் அப்படின்னு சொல்லி இந்த வளையலை போட்டு இந்த குறுமகள், அதான் நான் சொல்லுவேன், சங்க இலக்கியம் சொல்ற அந்த வளையல் அணிஞ்ச குறுமகள் தாண்டா ஆகாது. அந்த முன்கையில் வரிசையாக வளையல் அணிவதாண்டா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே ராக்கிக்கடியில் ஒரு பொண்ணு கையில் வளையலோட கிடைச்சி. இது வரைக்கும் அகழாய்வு தடயங்கள் கீழடியில், இங்கே ஆதிச்சநல்லூர் பகுதியில் இந்த மாதிரி சங்கு வளையலுக்கான நிறைய தடயம் கிடைச்சிருக்கு. கீழடியில் கூட நான் போயிருந்தேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அகழாய்வுத்துறை ஆணையாளர் உதயசந்திரன் நான் ஒரு மீட்டிங் போகிறதுனால நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த சங்கு வளையல அறுக்கிற ப்ராசஸ் அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழடி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. நெசவு தொழில், அது தக்கிலி, இது சாயத்தொழில் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து சங்கு வளையல அறுக்கிற ப்ராசஸில் இருந்தது நான் பார்த்தேன். அப்போ ஆதிச்சநல்லூர், கீழடி இதுலேயும் கிடைக்குது. நம்ம வந்து சிந்துவெளியினுடைய தொடர்ச்சின்னு சொல்கிற ராக்கிக்கடியிலையும் வளையல் போட்ட பெண்ணுடைய எலும்பு கிடைச்சிருக்கு. இதை வந்து அகழாய்வு இதே மாதிரி ஆளுங்க நான் என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டில் கற்பனையா எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்கு. சங்க இலக்கியத்தை அதுக்காக வந்து சங்க இலக்கியம் சொல்றதெல்லாம் 100க்கு 100 கரெக்டு துல்லியம் நான் சொல்லவே இல்லை. சங்க இலக்கியத்தை கட்ட விட்டு வைக்கலாம் சொல்லலை. ஆனால் ஒப்பீட்டு அளவில் சங்க இலக்கியம் வந்து துல்லியமாக சில விஷயங்களை அவ்வளோ துல்லியமாக வர்ணிக்கும். ஒரு தாவரவியல் பேராசிரியர் கூட போய் இப்பெல்லாம் பேச்சு வாங்க, யாரும் போய் பக்கத்தில் போய் ஒரு செடியை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தை அவ்வளவு நுணுக்கமாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தோட பட்டையை அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. விலங்கியல் பேராசிரியர்கள் யாரும் போய் அந்த அந்த பறவை, அந்த பட்டாம்பூச்சி, அந்த வண்டு, அந்த வண்டோடைய கண்ணு, அந்த வண்டோடைய கலரு, இதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சங்க இலக்கியம் தான் பார்த்துருக்கு. அவ்வளவு துல்லியமான வர்ணனைகள் இந்த நாட்டில் எழுதப்பட்ட இலக்கியம் எதையேனும் இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியத்தில் மட்டும்தான்.
அப்ப அந்த சடங்குகளுக்கு சொல்றதெல்லாம் 100% உண்மைன்னு வச்சுக்க வேண்டாம். எவ்வளோ சொல்லிப்பான், எல்லாத்தையும் ஜெயிச்சாரு, அவர் வந்த படைகள்லாம் அப்படியே அடிச்சு காலி பண்ணாரு. அதை கூட ஒரு புனைந்துரையா வச்சுக்கேன். ஒரு ராஜாட்ட போய் நீங்க ரொம்ப சூப்பரான ஆள் சார் அப்படின்னு சொன்னாதான் அவர் ஏதாவது பரிசு கொடுப்பாரு. நம்ம இவர் இம்சை அரசன் 23ஆம் வயசில் போட்டார்ல ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவர் வந்து ஒரு நம்ம ரஜினி மாதிரி சங்கர் இவர் மாதிரி சூர்யா மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு. அப்போ வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வரலாறு முக்கியம் அல்லவா, பின்னாலே எவனாவது எடுத்தாங்க 23ஆம் வயதுக்கு பயங்கரமாக பாடி பில்டப் பண்ணியிருந்தாரு, நோஞ்சா மாதிரி இல்லைங்கிறதுக்காக வரலாறு அவர் மிச்சம் வச்சுட்டு போகலான்னு பார்க்குறாரு. அதுதான் கிண்டல் அடிச்சுப்பாங்க இந்த படத்தில். அது மாதிரி எல்லா அரசர்களையும் கல்வெட்டு எழுதுறது, எவனாவது கல்வெட்டில் வந்து இவர் வந்து ஒரு சுமாரான ஆளுதையா, இவர் ஒன்று கதைக்கு ஆக மாட்டார், ஏன்னா எப்பவுமே எழுதி வச்சுக்க மாட்டார். எல்லாம் புகழ்ந்து அவர் வந்தவர் இவர் வந்தவர், காலப்போக்கில் இவர் ரகு வம்சத்தை சேர்ந்தவர், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், இக்ஷவாகு டைனஸ்டியை சேர்ந்தவர், ராமர் 72வது, அப்படியே இங்கே வந்து சோழர்கள் ஆகிட்டாரு, ரகு வம்சம், இந்த சரி சந்திர வம்சம், இப்படிலாம் நம்ம இடைக்காலத்தில் நம்முடைய பழைய தடயங்களையே இழந்து நம்ம வேற எங்கேயும் போயிட்டோம். அப்ப 1935 இப்போ நான் வந்து உங்களுக்கு இலக்கியத்தை சொல்லிட்டேன். நான் வந்து இந்தியா ஃபுல்லாக கிடைச்ச இந்த வலை சங்கு வலைக்கான அகழாய்வு தடயங்களை 5000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாலும் அகழாய்வு தடயங்களை பேசிட்டேன். எங்கே கிடைச்சது, குஜராத் வரைக்கும் கிடைக்கிது, ரொம்ப நல்லா கிடைக்கிது. தமிழ்நாட்டில் டெட் பாடியோட நான் கிடைக்கல. இலக்கியம் ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இதை விடவும் நான் சொல்கிறேன், திமிங்கிலத்தை பற்றி, திமிங்கில வேட்டையை பற்றி, திமிங்கலத்தை எப்படி பிடிக்கிறது, சாதா மீனை எப்படி பிடிக்கிறது, மீனை வந்து எப்படி கொட்டுறது, கருவாடா எப்படி காய வைக்கிறது, அதை கொண்டு போய் எப்படி விற்கிறதுன்னு நீங்க வந்து ஒரு நெய்தல் நில பண்பாட்டினுடைய நீங்க படிக்கணும்னு சொன்னா சங்க இலக்கியத்தை தான் படிக்கணும். கண்ணு முன்னால இப்ப வந்து நம்மலாம் வந்து இப்போ வந்து மீனவர்கள் கூட மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா மீன் விற்கிற இடத்த நல்லா சாப்பிடலாம் மீன், ஆனா அந்த ஏரியாவுக்கு போறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு வாசம் வருது மீன், அப்புறம் வாசம் வர நல்லா செய்யும், நாத்தடிக்கலாம், கருவாடுலாம், இந்த மாதிரி இருந்த ஒரு தலையை தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது நெய்தலோட வாழ்க்கையை. நெய்தலோட வாழ்க்கையில மெட்ராஸ் மாதிரி ஒரு டவுன் மாதிரி ஒரு ஊர், அங்கே பிரதமர்களுடைய வாழ்க்கை, அதில் ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்காங்க, அவங்க அப்பாவெல்லாம் நல்லா பெரிய மீன் பிடிக்கிறாரு. அப்போல்லாம் டீப் ட்ராலர் டீஸ் எல்லாம் இருந்திருக்காரு, படகுல போய் நல்லா நிறைய பிடிச்சி வர்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு பையன், நான் அதை பற்றி பேசியிருப்பேன், அவனுக்கு நான் அமுல் பேபின்னு பேர் வச்சேன். அவன் வந்து டவுனில் இருக்கிறவன் கொஞ்சம் வசதியான, இப்போ வந்து பொதுவாக வந்து பென்ஸ் காரு அல்லது BMW இந்த மாதிரி வண்டியில் வந்தாங்கன்னா அது ஒரு ஜாலியாக இருக்குல்ல, அவர் BMW வச்சுருக்காரா, அவர் பென்ஸில் வந்தாரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து அப்படியே அந்த ஏரியாவில் வந்து அந்த பொண்ணு அப்படியே பார்க்க வர்றாரு. அப்போ வந்து அந்த காலத்தில் கார் இல்லாதனால தேரில் வந்திருக்கான். தேரில் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து இவ தோழி சொல்கிறா, சரிடா நீ அடிக்கடி வர்ற, தேரெல்லாம் போட்டு வர்ற, நீ தேர்லாம் போட்டு இங்கே வரும்போது எல்லாருடைய கவனமும் கவர்படாது, யாரா இவன் தேர்தல் வர்றான். இப்போ நம்ம திடீர்னு ஒரு மீனவர் பக்கத்தில் போய் ஒருத்தர் BMW போய் நிற்கிறான்னு நினைங்க, அவன் இறங்கி அமுல் பேபி மாதிரி அப்படி வந்து பையில பேண்ட்ல கையை விட்டுட்டு இப்படி நின்றானா அவனை பார்த்தா நம்ம சந்தேகம் வரும்ல. அது மாதிரி அந்த சங்க இலக்கியம் சொல்லுது, நீ வந்து இந்த செல்வ அம்மா பிள்ளைடா, சங்க இலக்கியம் சொல்லுது, நீ அம்மா பிள்ளைடா, அவன் வந்துட்டு இருக்க, இங்கே வர்ற தேரில் வர்ற இந்த பிள்ளையை பார்க்குற, வேணான்னு நினைக்கிறான், சரிப்பட்டு வராது. எங்க ஆளுகளையும் எங்க பரதவர்களையும் எங்க மீன் பிடிக்கிறவர்களையும் அருமையான செம்மொழிகள் எல்லாம் இருக்காங்கடா, போடா. எவ்வளவு பெரிய சுயமரியாதை, எவ்வளவு பெரிய தன்மரியாதை, எவ்வளவு பெரிய தன்மானம், இதெல்லாம் சங்க இலக்கியம் தான் எழுது. நீ இந்தியாவில் எங்கேயாவது நீ காட்டுறியா வேற இலக்கியத்துல? இந்தியாவில் வந்து என்ன இலக்கியத்தை நீங்க ரெண்டா பிரிக்கணும். இந்திய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா கடல் தெரிஞ்சவன், கடல் தெரியாதவன், எப்படின்னு இந்திய மக்கள் தொகையை ரெண்டா பிரிச்சுக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன், பீகாரில் இருக்கிறவன், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன், இந்த ஏரியாவில் இருக்கிறவன் கடலையே பார்த்துக்க மாட்டேன். நான் வந்து மெட்ராஸ் மெரினாவுக்கு வேலை பண்ணேன்னா, அங்கே ஒரிசாலேருந்து வந்தேன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு எங்கள் பையன்லாம் இருப்பாங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக கடலில் வந்து இறங்கி எப்படி காலம் நினைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒரியா காலத்தில் இருக்கும் அல்லது உத்தரப்பிரதேசத்தில் ஐடியில் வேலை பார்த்து நான் லேசாக பேச்சு கொடுப்பேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, அது வேலை விஷயம். இந்தியாவுக்குள்ள போயிருக்கு வர நான் இங்கிலீஷில் கேட்பேன், என்ன எந்த ஒரு இதுன்ட்டு. அப்போ நான் கேட்கும்போது கடல் இருக்குனால போய் கேட்டேன். முதல் தடவை கடலே நான் சென்னைக்கு வந்து தான் சார் பார்த்தேன். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கடல் தெரிஞ்சவன், கடல் தெரியாதவன் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய வரலாறை கடல் தெரிந்த மக்களின் வரலாறு, கடல் தெரியாத மக்களின் வரலாறு ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொருளாதாரம், உலகத்திலேயே பெரிய பொருளாதாரம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஜிடிபி. அப்படி ஒரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், ஏற்றுமதி இறக்குமதியில வந்து தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன். அது எல்லாம் தெரியுதுன்னா, இவன் வந்து இங்கே போறான், எங்கே போறான், சிரியா
அந்த சாரி மத்தியதரை கடலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, அங்கே இருக்கக்கூடிய பண்பாடோட வியாபாரம் பண்ணுறோம். அங்கே வந்து நாகரிகம் இருக்குது, மெசொப்பொட்டேமியா நாகரிகம். அந்த நாகரிகத்தோட போய் எல்லாம் போய் விற்கிறான். மெயினாக விற்கிறது வந்து லேப்பிஸ் லசூலி, இந்த நீலக்கல், சூது பவளக்கல், கார்லினியன் பீட்ஸு. எது கொடுமணலில் கிடைக்குதோ, எது குஜராத்தில் கிடைக்குதோ, எது கீழடியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்குமோ இதெல்லாம் அங்கே கொண்டு போகிறாங்க. எரும மாட்டை ஏற்றுமதி பண்ணுறாங்க. எரும மாட்டை உலகத்திலேயே பழக்கினதே இந்தியா தான். அந்த எரும மாட்டை கொண்டு போய் விற்கிறான். தேக்கு மரத்தை விற்கிறான். தேக்கு மரம் தென்னிந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அவன் விற்ற பொருள் எல்லாம் தென்னிந்தியா தொடர்பானது. அவனுக்கு கடல் தெரியும், வியாபாரம் பண்ணுறான். நம்ம எழுத்து மெசொப்பொட்டேமியாவில் கிடைக்குது, மெசொப்பொட்டேமியா எழுத்து எதுவுமே இந்தியாவில் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே போய் வியாபாரம் பண்ண போனவே நம்ம ஆளு சிந்துவெளி இருந்து போனவன். இப்போ திருப்பூர்காரன் கடையில் ஃப்ளைட்டில் போகும்போது, ஃபாரின் போகும்போது பார்ப்பேன், டிக்கெட்டெல்லாம் மாதிரி இருக்கு, ஒரு இதெல்லாம் போட்டுப்பாரு, குளிர் ஒரு இது போட்டுப்பாரு. நான் வேறு பேச்சு கொடுப்பேன், எந்த ஒரு எங்கே போயிட்டீங்கன்ட்டு. இங்கிலீஷை சுத்தமாக தெரியாது. சைடிலே பேசி கோடிக்கணக்கான வியாபாரம் பண்ணுறது. என்ன ஜெர்மனிக்கு போகிறேன் கேட்டால் அதெல்லாம் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சார், அவர் ஒருத்தருக்கு பேச இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு. திருப்பூர் ஆளுங்க கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறது. அது மாதிரி தான் சிந்துவெளியிலேருந்து போய் அங்கேருந்து எவனும் இங்கே வரல, இங்கேருந்து மொழிபெயர்ப்பாளரை கூட்டு போயிட்டான். அங்கே அந்த இடத்துக்கு போய் வெளுக்கானு என்ன சொல்கிறாங்க, அவன் மொழிபெயர்ப்பாளர் வச்சுருக்கான், அங்கே சிற்பம் பண்ணியிருக்கான், கல் எடுக்கிறக்காக ஆப்கானிஸ்தான் போயிருக்கான், அதை குஜராத்தில் வச்சு இந்த கல்லெல்லாம் வேலை பார்க்குறான், கீழடியில் கொடுமணெல்லாம் வேலை பார்த்துருக்கான். இவ்வளோ வியாபாரம் பண்ணுறான். அந்த வியாபாரம் கேட்டால் பல்க்கு கிடையாது, அதாவது பெரிய கப்பல்லாம் கிடையாது. நீங்கள் நிலக்கரி ஏற்றிட்டு போகிறது, தூத்துக்குடி துறைமுகத்தில் வர மாதிரி கப்பல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சின்ன கப்பல் தான், கடற்கரையை ஒட்டி தான் போகும். அதுக்கு இதெல்லாம் கிடையாது, காம்பஸ்லாம் கிடையாது. ஒரு காக்காயை ஊற்றி விடுவான், ஒரு பறவை, அது எந்த சைடு போகுதோ அப்புறம் திருப்பி வரும், அந்த சைடு தான் கரை இருக்குன்னா அப்புறம் கரையை ஒட்டியே போவான். இதெல்லாம் சிந்துவெளி குறிப்பில் இருக்குது, அந்த குறிப்புகள் இருக்குது. இப்படி போயிட்டு வந்தவன் வியாபாரம் இவனுக்கு சாதகமாக இருக்குது. அதனால தான் சிந்துவெளி வீழ்ந்தது. திடீர்னு அங்கே பஞ்சம் வந்து அவன் எதை நிறுத்துவான்? சாப்பிட்றது நிறுத்துவானா? இந்த ஆடம்பர பொருளை தான் நிறுத்துவான். நம்ம கொண்டு போனதெல்லாம் ஆடம்பர பொருள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் எல்லாம் போய் நகைக்கடை ஏரியா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே அடையாளமே தெரியாது. சாதாரண ஆளாக இருப்பான், ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருப்பான். அவன் பையில் வந்து ஒரு சின்ன பேப்பரில் மடிச்சு வச்சுப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கேன், பையில் மடிச்சு வச்சுப்பான். அங்கே கடைக்கு வந்து பையில் இருந்து வெளியில் இருப்பான். நான் கடை அந்த பையை ஓப்பன் பண்ணால் அந்த பையில் இருந்த வயிறை மட்டும் 5 கோடி. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னா, 5 கோடி வாட பையில வச்சு வந்த அசால்ட்டாக வந்தியடா அப்படின்னா. சார் நம்ம பையில அசால்ட்டாக தான் சார் வருவாங்க அப்படின்ட்டு. இதே நேரத்தில் வேற நம்ம பையில விட்டாந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருவீங்க. அவன் ட்ரெயினில் ஏறினவன அவன் அந்த பேக்கை முறைச்சு பார்க்கறதுல பேக்கை பார்ப்பான், கூட்டியிருக்கான்னு பார்ப்பான். அப்புறம் அந்த பேக்கை இங்கே எடுத்து வைப்பான், அங்கே எடுத்து வைப்பான், அதே பார்த்துட்டு இருக்கான். அப்போ எதிர உட்காந்துருக்கவன் இதில் ஏதோ மேட்டர் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நல்லா தூங்கும்போது எடுத்துட்டு போயிட்டான். அப்போ பணத்தை கையாளுறதுக்கு, நகையை கையாளுறதுக்குலாம் அதுக்கு ஒரு தனித்தன்மை தேவைப்படுது. அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சிந்துவெளியில் பண்ணிட்டாங்க, சங்க இலக்கியத்தில் வாழ்ந்தவெல்லாம் பண்ணிட்டாங்க. நடுவில் தான் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்போ இதை நம்ம வந்து மாறி வந்துட்டோம். இப்போ அவன் பையில வச்சுட்டு வர்றது மாதிரி இவங்க போய் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க வியாபாரம் படுத்துருச்சு. ஏன் படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் சோறு சாப்பிடுவான், இந்த நகையெல்லாம் வாங்குறது நிறுத்திடுவான். ஏன்னா பஞ்சம் வரும்போது இலங்கை நகை போடுவான். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் உலகத்தில் தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்று சிந்துவெளி பொருளாதாரம். இலக்கியம், கையில் கிடைக்கிற இலக்கியத்தெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கங்க. இந்தியாவில் கிடைச்ச இலக்கியம், அப்பாடாக்கிற இலக்கியம்லாம் வச்சுக்கங்க. வேதங்கள் எடுத்து உள்ள போடுங்க, எல்லாத்தையும் உள்ள எடுத்து போடுங்க. நான் சங்க இலக்கியத்தை எடுத்துட்டு வரேன், இதனுடைய பொருளாதாரத்தை பேசுறேன், இதனுடைய கடல் வணிகத்தை பத்தி பேசுறேன். ஒரு பொம்பளைக்குள்ள உட்காந்து வர்ற கப்பல் தான் எண்ணிட்டு இருக்கா, இது வணிக கப்பல், இது போர் கப்பல்னு உட்காந்து எண்ணிட்டு இருக்கா. அவன் மாலுக்கு இறங்கினவன் தண்ணி போட போறான், அங்க ஒரு பொம்பளைக்குள்ள வந்து தண்ணி இதை ஊத்தி கொடுக்குது, கண்ணு. இந்த மாதிரியான ஒரு கடல் சார்ந்த வாழ்க்கையை அவ்வளவு அருமையா படம் பிடிச்சு கடல் தரும் செல்வங்கிறான். பொண்ணோடு வந்து மிளகோடு பெயரும் அப்படின்னு முஸ்லிப்பட்டதுல வரும்போது தங்க காசா கொண்டு வருது. அப்ப வந்து தங்கத்துல காசு போட்டவங்க வந்து கிரேக்க ரோமானிய பேரரசர்கள், அகஸ்டஸ், இதெல்லாம் அந்த காசே அவங்க போட்டாங்க. அப்ப நம்மளாம் அதெல்லாம் பண்ணல. அவன் வரும்போது இந்த தங்க காசை கொண்டு வருவானா, நம்மளால வந்து அதுக்கு அதுல தான் அந்த காசுங்கிற பேர் வந்தது. காசு இதெல்லாம் ஒரு தங்க காசை வாங்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை உருக்கி அவன் பேர படம்லாம் இருக்கு. இங்க நிறைய இடத்துல கேட்டீங்கன்னா அகஸ்டஸ் உருவம், ரோமானிய உருவம்லாம் சேர்ந்து இப்ப கிடைக்குது காசு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காசை வாங்கி அப்படியே பயன்படுத்திட்டாங்க. அதுக்கு பேர் தான் காசு மாலை. கடையில் போய் பார்த்துட்டு காசு மாலை லட்சுமி படமெல்லாம் போட்டுருவோம், வந்து கீழே போட்டுருக்கோம், ஒரு பெண்டன்ட் இருக்கும், அதில் ஃபுல்லாக காசு மாலை இருக்கும். இந்த காசு மாலை நீங்கள் யூஸ் பண்ணுற காசு மாலை சங்க இலக்கிய காலத்துலேருந்து சிந்துவெளி காலத்துலேருந்து ரொட்டேஷன் இருக்கு. நீங்கள் வாங்கி உருக்கி புதுசாக செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் தங்கத்தை புதுசாக வாங்குறோம், பழைய தங்கத்தை உருக்குறோம். ஆக இந்த காசு மாலைங்கிற கான்செப்ட்லாம் அதிகமான ஒரு பொருளாதாரம். அங்கே எழுதுறான், முஜிரிஸ் தாக்கரேஸ் எழுதுறான், ரோம நாட்டில் எழுதுறான். இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலா பொருள்கள், இது மிளகு, அதுக்குது
இந்த பருத்தி ஆடை, ஆவி எண்ணெய், அருந்துகிர் இந்த மாதிரி துணிமணி எல்லாம் வாங்கி குளிச்சிங்கன்னா கஜானா காலியாயிருக்கும் எழுதுறாங்க கிரேக்கத்துல. அது சொல்றது வந்து இந்தியாவோட வணிகம் பண்ணும்போது தென்னிந்தியாவோட வணிகம் பண்ணா கஜானா காலியாயிருந்தா. அப்ப ஆக சிறந்த பொருளாதாரம் சங்க இலக்கிய பொருளாதாரம். இன்னைக்கு யாருடைய பொருளாதாரம் பெருசா இருக்கு? தென்னிந்தியா. இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். வேகமா வளர பொருளாதாரம். மகாராஷ்டிரா கப்பல் இருக்கு, துறைமுகம் இருக்கு. தமிழ்நாடு செகண்ட், எத்தனை துறைமுகம் இருக்கு. அப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, இந்த 4-5 சேர்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் 60% நீங்க தான் இருக்கும். அதான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க, நாங்கள் இவ்வளவு வரியை கொடுக்குறோம், திருப்பி கொடுக்க மாட்டீங்களான்னு பேசிக்கிட்டே இருக்கோம். வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடி சைடு வெள்ளம் வந்துச்சு, நாங்கள் காசு கட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு தெரியும். 5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்துல ஹையஸ்ட் ஜிடிபி வித் தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ்ட்ரினா சிந்துவெளி பண்பாடு. 2400 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் ஒரு பண்பாட்டில் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணி செல்வம் கொளித்தது. செல்வம் கொளித்ததா சும்மா நினைக்கிறீங்களா? பாடி கார்டு வச்சிருக்கான் பாண்டிய மன்னன். பாடி கார்டு வந்து ஃபாரினருங்க. உடம்புடு உரைக்கும் உரையானாவின் படம்புகு விளைச்சல். அவன் சட்டை போட்டுருக்காங்க. இந்த சட்டை போட்டு கேப் போட்டு அவன் வந்து இதெல்லாம் போட்டுருக்காங்க, இரும்புல சட்டை போட்டுருக்கான். அவனுக்கு நம்ம மொழி தெரியாது, தமிழ்ல பேசுறேன். பர்பஸாவே வந்து சிலர் சொல்றாங்க அவன் ஊமை, அவனை நாக்க அறுத்துட்டாங்க கிடையாது. அவன் வெளிநாட்டுக்காரன். அவன் நம்ம மொழி தெரிஞ்சவங்க கலக்காம பார்த்துக்கலாம். அப்பதான் ராஜாவுடைய எந்த அந்தரங்கங்களும் அரண்மனை விஷயம் வெளியே லீக் ஆகும். அவன் தான் ராஜாவோட பக்கத்துல இருப்பார். அவர் வந்து உடம்பின் உரைக்கும், அவர் சைகையிலே பேசுவார். உரையா நாவின் வாயத்திற்கு சொல்ல மாட்டார். படம் பூமி விளைச்சார். அவருடைய பாம்பு படம் போட்டுருக்க மாதிரி சட்டை போட்டுறார். சட்டை போட்டவங்க ஐரோப்பிய பெண்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க. மது ஊத்தி விட்டுருக்கு. மது ஜாடி அங்கிருந்து கொண்டு வராங்க யூரோப்ல இருந்து. ஐக்கியமேட்ல கிடைச்சிருக்கு ஒரு பானை. அதுல கிடைச்ச திராட்சை மது வந்து அகஸ்டஸ் பீரியட்ல இருக்கு. பிபிலால் அதை கண்டு கெமிக்கல்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்ததும் சிந்துவெளி, வாழ்ந்ததும் சங்க இலக்கியம், வாழ்ந்ததும் தென்னிந்தியா தமிழ்நாடு. அப்ப நம்ம என்ன பேசுறோம்? சாதாரண சின்ன மெட்டீரியல், அது மணி, அணி, மணி, சின்ன சங்கு வழிகள். இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு 3வது டைமென்ஷன், ஒரு 3வது பரிமாணத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 1935 வாட்சி கட்ட மாட்டேன். முன்பே எங்கேயாவது கழட்டி வச்சுக்கணும் மறந்துவிட. இப்போ இவன் வந்து சங்க இலக்கியத்தை வந்து சிந்துவெளி ஒரு ஜான் மார்சல் ஒரு ஆள் வர்றார். ஜான் மார்சல்னு அவர் இந்தியாவுக்கு வந்து இறங்கும் போது கர்சன் பிரபுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் இவங்கெல்லாம் வங்காள பிரிவினை அதை சொல்லி இவங்கிட்டலாம் கெட்ட பேர் வாங்கினது. நம்ம நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து யாராவது வெள்ளக்காரனை திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் வந்து சரஸ்வதி இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னால் அவனை பாராட்டுவாங்க, அவனுக்கு வந்து பட்டம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம திட்டுற சில வெள்ளக்காரங்க வந்து மெக்காலே வந்து கல்வி திட்டத்தை கூட்டாரு. குமாஸ்தா கல்வி திட்டம் நானே ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஏன்னா குமாஸ்தா கல்வி திட்டம் சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா மெக்காலே மட்டும் இந்தியாவுக்கு வந்து அந்த கல்வி திட்டத்தை மாறணும். வைங்க, நீங்க தெருவில் இருப்பீங்க, நானே தெருவில் இருப்பேன். ஆனா ஐஏஎஸ்லாம் வந்துக்க முடியாதுங்க. நான் வந்து மேற்கத்திய கல்வி படிச்சு இங்கிலீஷ் படிச்சு உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே உலகத்துல 45 நாடு போயிருக்கேன். அப்ப அவனை திட்டுவாங்க, அவன் வந்து கெடுத்துட்டான், முதல்ல எல்லாம் நல்லா சமஸ்கிருதத்தை படிச்சு எல்லாம் சுபிச்சமா இருந்தாங்க, அப்புறம் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க, அதனால அப்படி அவனை போராட்டம் முடியும். அதே மாதிரி கர்சன் பிரபை திட்டிட்டு இருந்தாங்க. அந்த கர்சன் பிரபை தான் சொல்றாரு, நீ இவ்வளவு வளங்கள் இருக்கு, பௌத்த மரபா இருக்கு, இதை வந்து காப்பாத்துறையே. அவன் வரவெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். ஜெர்மனிலேருந்து வரவன், வெளிநாட்டிலேருந்து வரவன். இந்த வெள்ளக்காரன் மட்டும் இங்கே வந்து இறங்கி பிரான்சுக்காரன், போர்த்துகீஸு, எல்லாமே இங்கிலீஷ்காரன், எல்லாமே வந்து தென்னிந்தியா தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவிகளே சண்டை போட்டுக்குவாங்க. வாராப்ளாசி, ஆற்காடு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைனா பாண்டிச்சேரியில கடைசி காரைக்கால், பாண்டிச்சேரி, அங்கே கேரளாவில் மாகி, ஏனாம், ஆந்திராவில் ஒரு 4 இடத்துல பிரெஞ்சுக்காரன் கடைசி வரைக்கும் இருந்தான். கோவாவில் 62, 63 வரைக்கும் போர்த்துகீஸ்காரன் இருந்தான். மற்றவங்கலாம் சுதந்திரம் வாங்கிட்டோம். அப்ப இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அது தப்பு பண்ணிட்டாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நீ நல்லது பண்ணிட்டேன். அப்படி பண்ண ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இழுத்து மூடிதான் முடிவு பண்ணி அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்னு ஒருத்தர் 1861 வந்து தொடங்குறார். தொடங்கி கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வருமானம்லாம் குறைஞ்சவங்க அவர் சொல்றாரு, இதை இழுத்து மூடிடலாம், வேண்டியது இல்லைன்னு. கிட்டத்தட்ட மூடுறதுன்னு முடிவு பண்ணார். அப்ப இந்த கர்சன் பிரபு என்ன சொல்றாரு, இல்ல மூட வேணாம், கொஞ்சம் பட்ஜெட்டாவது போட்டு ஒரு டைரக்டர் ஜெனரல் போஸ்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு யாரு போடணும் அப்படிங்கும் போது அந்த செயலாளர், அங்க லண்டன்ல இருக்க செயலாளர் ஒத்துக்கிறார்.
ஆனால் யார் போடணும் முடிவு பண்ணும்போது யாரை போடலாம்னு கேட்டப்போ அவன் ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க. வின்சென்ட் ஸ்மித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பயங்கரமான ஆள். அவர் என்னை மாதிரி ஐஏஎஸ் இருந்த மாதிரி அந்த காலத்தில் ஐசிஎஸ்ல வேலை பார்த்துருக்காரு. பயங்கர வரலாறு சமஸ்கிருதமாக படிச்சிருக்காரு. அவர் வரலாறு புத்தகம்லாம் எழுதுறப்ப லண்டன் பண்ணிட்டாரு, விருப்ப ஓய்வு பெற்றுட்டு இங்கே தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவரை திருப்பி அனுப்பிச்சு விடுவோம் டைம். உடனே அவர்கிட்ட கேட்கவும் அவர் வந்து நம்மளை விட வேற யாரும் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிஷன்லாம் போறாரு. சரி நான் சரி ரொம்ப ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் போறேன், ஆனால் இந்த வருஷம் தான் அடுத்த வருஷம் எனக்கு 3 மாதம் லீவ் வேணும், அதுக்கு அடுத்த வருஷம் 6 மாதம் லீவ் வேணும், அப்பெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னா கண்டிஷன் போடுறாரு. இப்போ வந்து கர்சன் பரவை பார்க்குறாரு. யார் அது வயசானால இருக்காது, ஏற்கனவே 52-55 வயசாகுது. இவருக்கு கர்சன் பரவையே 42-43 வயசு தான். நம்மளை விட வயசான ஆள் ஒரு ஆளை கொண்டு வந்தோம்னா அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. ஒரு இளைஞனா இருக்கணும், திறந்த மனசோட இருக்கணும்னு அவர் கேட்கிறாரு. அப்ப லண்டன் மியூசியத்தில் இருக்கிற சொல்றாங்க, கேம்பிரிட்ஜில் ஒரு வாத்தியார் சொன்னாரு, ஒரு ஆள் ஜான் மார்சன் இருக்காரு, ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்காரு ஆஸ்திரேலியாவில், சிட்னி பல்கலைக்கழகத்தில். அவரை எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க போது அவருக்கு வயசு 26. அவரை வந்து கர்சன் பரவு தேர்ந்தெடுக்கிறாரு. நான் கல்யாணம் பேசி முடிச்சுங்க, கல்யாணத்தை பண்ணிடுறேன் உடனே கிளம்பிடுறேங்கிறார். கல்யாணத்தை பண்ணி 26ஆவது நாள் இந்தியாவில் வந்து இறங்குறாரு. 26 வயசு, கல்யாணம் ஆகி 26ஆவது நாள் இந்தியாவில் வந்து இறங்குறாரு. இந்தியாவுக்குள்ள சுற்றுறாரு. திருச்சிக்கு வர்றாரு 1903. அவர் வரும்போது தான் 1899 ஆதிச்சநல்லூரில் தோண்டியிருப்பாங்க. ஜாகோவர் பண்ணிப்பாங்க, அதுக்கு பின்னால் தோண்டியிருப்பாங்க. 1903 வந்து அலெக்சாண்டர் ரீட் இங்கே தோன்றார் ஆதிச்சநல்லூரில் 1903. அப்போ இருந்தவர் வந்து இவர் யாரு, ஜான் மார்ஷல். அவர் வேற விஷயத்துல தான். அவர் தான் 1924 செப்டம்பர் 20 எதுக்கு நாங்கள் செலவு வச்சிருக்கோம்னா, காரணம் இல்லாமல் செலவு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். உனக்கு அவர் கொண்டாடுவே நீ. அவர் தான் சொன்னாரு, இந்தியாவில் 5000 வருஷத்துக்கு முன்னால நகரம் வச்சு, தெரு அழகா வச்சு, குப்பை தொட்டி வச்சு, குளியலறை வச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு வச்சு, பாத்ரூம் வச்சு, அது ஃப்ளஷ் பண்ற மாதிரி பக்கத்துல தண்ணி வச்சு, எலிஜான் போட்டு பைப் வச்சு, சாக்கடை சின்ன பைப்ல இருந்து அதோட பெரிய பைப்பு, அதோட பெரிய பைப்பு போய் வெளியே ஊரை விட்டு வெளியில போயிடும், நல்ல தண்ணி இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு நகரத்தில் வாழ்ந்திருக்காண்டா 5000 வருஷத்துக்கு முன்னால. அவனுக்கும் வேத காலத்துக்கும் ஆரியனுக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் முதல் இந்திய வரலாறுல இறங்கிய வீசப்பட்ட முதல் அணுகுண்டு. அதுதான் பலருடைய தலையில் இறங்கிய முதல் இடி. அது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்மளாம் அப்பாடா நம்ம வந்து டுபாக்கூர் ஃபெலோஸ் நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே வந்து இதை வந்து நம்ம நாகரிகமாக்குனது, மற்றவனா காட்டு மிராண்டின்னு. அப்ப இந்த காட்டு மிராண்டிகள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காரணத்தை மாற்றி அமைச்சர் ஜான் மார்ஷல். அதனாலதான் அவரை கொண்டாடுறோம். நீ கொண்டாட மாட்டீல, அப்ப கொண்டாடும். அப்ப 1903 வந்து அலெக்சாண்டர் ரீட் பண்ணிடுறாரு. அவர் கிடைச்ச மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு போய் இப்போ மியூசியத்தில் வச்சிருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் ஆதிச்சநல்லூர்ல 1903, 4, 5 பண்ண மெட்டீரியல் தான் சென்னையில் இருக்கு. அந்த ஆதிச்சநல்லூர் சிந்துவெளி பண்பாட்டை நினைவுபடுத்துகிறது என்பது அப்பயே சொல்லிட்டு இருக்காங்க. சிந்துவெளி பண்பாடு இல்லை, வடமே இருக்கு. அப்ப சிந்துவெளி கண்டுபிடிக்கல. சிந்துவெளி கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே ஆதிச்சநல்லூர் தோண்டிட்டான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் நடந்த முதல் சிறப்பான அகழாய்வு ஆதிச்சநல்லூர் தான், வேற கிடையாது. அப்ப ஹரப்பாவும் கிடையாது, மோஜோராவும் கிடையாது. அப்ப இங்க தோண்டவன் அது அவங்க மியூசியத்தில் இருக்கு. அதனாலதான் அந்த மியூசியத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜான் மார்ஷலின் சிலையை அந்த மியூசியத்துக்கு எதிராகத்தான் வைத்திருக்கிறார். அங்கதான் ஆதிச்சநல்லூருடைய மெட்டீரியல் இருக்கு, அதை நினைவுபடுத்தும் வகையில். இப்ப 1924 லண்டன்ல இருந்து அறிவிச்சார், சிந்துவெளி பண்பாடை பத்தி அறிவிச்சார் ஜான் மார்ஷல். 24 அவர்கிட்ட ஒருத்தர் வந்து வேலை பார்க்கிறார். அவர் பேர் K.N. தீட்சித். அவர் வந்து இவருக்கு கீழே வேலை பார்க்கிறாரு. ஹரப்பா போறாரு, மொஹஞ்சதாரோ போறாரு, ஜான் மார்ஷலுக்கு போறாரு. ஜான் மார்ஷல் இந்த மற்ற ஆய்வாளர்கள்லாம் பண்ண அறிக்கையெல்லாம் சேர்த்து 24 அனௌன்ஸ் பண்ணிட்டு 1931 தான் பெரிய புக்கா போடுறாரு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி 7 வருஷத்துக்கு பெரிய புக்கா போடுறாரு. அந்த பீரியட்ல இந்த K.N. தீட்சித் வந்து ஜான் மார்ஷல்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு, வேலை பார்க்கிறாரு. ஹரப்பா போறாரு, மொஹஞ்சதாரோ போறாரு. அதுக்கு நடுவில் வந்து குஜராத் பகுதியில இதே மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி மெட்டீரியல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் 37 இருந்து ஒரு பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து டிஜி ஆகிறார். டிஜி ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த அகழாய்வு எந்த அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை எந்த அகழாய்வு நிறுவனம் வெளியிட மறுக்கிறதோ, எந்த சத்தியமூர்த்தியின் அறிக்கையை ஆதிச்சநல்லூரில் வெளியில தாமதம் செய்து 20 ஆண்டு இங்கிருந்து முத்தாளம் குறிச்சி காமராஜ் போய் கோர்ட்டு கதவை தட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட ஒரு அகழாய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கார். அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு மெட்ராஸ்க்கு வர்றாங்க. மெட்ராஸில் அவர் ஒரு 3 நாள் உரை நிகழ்த்தார், ஒரு அறக்கட்டளை சொற்பொழி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடத்தி. அது அவர் வந்ததே வந்து சிந்துவெளி பண்பாட்டை இந்திய மக்களுக்கு விளக்கி சொல்வதற்கு வந்தார். 3 நாள் பேசுறார். அவர் பேசினதுல இருந்து நான் ஒன்று படிச்சு காமிக்கிறேன்.
இது என் புத்தகத்தில் இருக்கு. இந்த ஒரு பண்பாட்டின் பயணத்தை நான் படிக்கிறேன். இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த தொல்லியல் அறிஞர் K.N. தீட்சித் 37 சென்னைக்கு வர்றாரு. அந்த அவர் பேசுனது எழுத்து வடிவத்தில் வர்றது 39. அப்போ நீங்கள் போய் புக்கில் தேடிங்கன்னா 39 தான் வரும். அறிந்ததிலிருந்து, இது என்னுடைய அவர் படித்து நான் எழுதுறது, அறிந்ததிலிருந்து அறியாததை நோக்கி தொடர்ந்து பயணிப்பதே அறிவு கூடாது. அறிவுனா என்ன கேட்டீங்கன்னா, அறிந்ததிலிருந்து அறியாததை தேடுவது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்தியாவை பற்றிய தொல்பொருள் சான்றுகள் நம்மிடம் இல்லை. இது யார் எழுதுறாரு? தீட்சித் சொல்றாரு, நம்மிடம் இல்லை. எனவே வரலாற்று ஆசிரியர்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பின் மூலம் கிடைத்த சில புவியியல் தடயங்கள், யுவான் சுவாங், பாகியான், இந்த மாதிரி சீன வந்தவங்க சீன பயணிகளின் பயண குறிப்பை தான் இந்தியாவின் வரலாறை எழுதுவதற்கு நம்பி இருந்தார்கள். இதற்கு வெளியே ரிக்வேதம் மற்றும் பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவின் வாழ்வியல் பற்றிய சில தகவல்களை அளிக்கின்றன. யாரு எழுதுறார்? 1935 சொல்றாரு. அக்குறிப்புகளை இந்தியாவிற்கு வெளியே எந்த ஆய்வாளரும் நம்பத்தகுந்த சான்றாதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இச்சூழலில் தான் சர் ஜான் மார்ஷல், R.D. பானர்ஜி, ஏனைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்தார்கள். அதன் விளைவாக 1924 இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் இதழில் இந்திய வரலாற்றை திசை திருப்பிய மகத்தான அறிவிப்பு வந்தது. K.N. சொல்றார். முன்னால் உட்கார்ந்துருக்கவங்கலாம் ஆர்கியாலஜியில் வேலை பார்க்குறவங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு ஆர்கியாலஜியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கே தோன்றவங்க இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக வேறு வந்திருக்காங்க. இவர் சொல்றாரு, இப்போது புதிதாக அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்து, அதாவது அதுக்கு பின்னால் பாகிஸ்தான் பிரியல 47 48 பிரிவினை வருது. இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுக்கும் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்சி காம்பே பகுதிக்கும் அங்கேயும் சிந்துவெளி பண்பாட்டு கிடைக்குது. இதற்கும் இடையே வெகு தூரத்தில் இல்லை. காம்பே வளைகுடா காம்பே அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்கு. காம்பே மற்றும் புரோச் துறைமுக பகுதியில் தான் பண்டைய இந்தியாவின் சூதுபவள தொழிற்சாலைகள் தீவிரமாக இயங்கியுள்ளன. சூதுபவளங்கள் கார்லினியன் பீட்ஸ். சூதுபவள அணிகலன்கள் சிந்துவெளி நகரங்களில் வெகுவாக பயன்படுத்தப்பட்டன. எனவே நர்மதா பள்ளத்தாக்கு பகுதியில் மேலும் அகழாராய்ச்சிகள் செய்தால் சிந்துவெளி பண்பாட்டு தொடர்புடைய குடியிருப்புகள் நகரங்கள் மேலும் கிடைக்கக்கூடும். இப்பதான் வராது. இதை போலவே சிந்துவெளி நகரங்களில் வெகுவாக பயன்படுத்தப்பட்ட சங்கு வலைகள் மெட்ராஸ் மாகாணத்தின், அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணத்தின் தென்கிழக்கு பகுதினா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்கிழக்கு பகுதியில் இருந்து பெறப்பட்டு இருக்க வேண்டும். எனவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள கொற்கை போன்ற பண்டைய துறைமுக பகுதிகளில் தீவிரமான அகழாய்வுகள் செய்தால் ஒரு நாள் சிந்துவெளி பண்பாட்டு காலத்துக்கு சமகால பண்பாடு அல்லது அதற்கு சற்று காலத்தால் பிற்பட்ட பண்பாட்டுக்கான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பது மிகையல்ல. இங்கு கூடியிருக்கும் எனது நண்பர்களே, மெட்ராஸை சேர்ந்த நண்பர்களே, உங்களில் யார் அதை தோண்ட போகிறீர்கள் அப்படின்னு பட்டவங்க கேட்டுப்பாரு. நான் ஏப்ப சோப்ப கிடையாது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி. அவர் பேர் K.N. தீட்சித். அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, மதுரை கிடையாது, தூத்துக்குடி கிடையாது. அவர் வந்து இந்த கருத்தை சொல்றாரு. பாருங்க, 1935 இங்க தோணுனா கிடைக்கட்டாங்க. எவனா தோணானான்னு கேட்கிறேன். அதுக்கு பின்னால் அவர் சொல்லி 70 வருஷத்துக்கு பின்னால டி. சத்தியமூர்த்தி வராரு. எங்க இருந்து வராரு? ஒடிசாவில இருந்து வராரு. நானும் அவரும் பலமுறை பயணம் பண்ணியிருக்கோம். கொனார்க் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோம். அப்ப நாங்க பேசியிருக்கோம், ஆதிச்செல்வரை பத்தி பேசியிருக்கோம், நிறைய பத்தி பேசியிருக்கோம். அவர் இங்க வந்து சென்னையில ஜாயின் பண்ணவன கரெக்டா நான் வந்து கொனார்க்குடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருந்தேன். அந்த மியூசியத்துடைய அந்த அகழாய்வு தடயத்தில் இங்க வந்து பார்த்தா 1904 இவர் கரெக்டா 1903-4 வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணாரு சென்னையில. கரெக்டா 100 வருஷம். நாங்க அங்க 100 வருஷத்துக்கு ஸ்டாம்பெல்லாம் போட்டோம். கொனார்க்கு நான் 100 வருஷம் நான் சுற்றுலா செயலாளராக இருந்தேன், பண்பாட்டு செயலாளராக இருந்தேன். ஸ்டாம்பெல்லாம் போட்டு புக்கெல்லாம் போட்டு கவிதைலாம் எழுதிட்டோம். அதை பார்த்து வந்து இதை நம்ம போய் தோன்றோன்னு பெர்மிஷன் வாங்கி இங்க வந்து தோன்றாரு. தோண்ட கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரி முதல்ல வந்து இது புதைவிடம் சொல்லிக்கிறதா இவர் புதுசா கொண்டு வந்து கட்டுரைதான் எழுத ஆரம்பிச்சாரு. அப்படியே அரட்டையாகி இவர் எழுதுறதுலாம் வெளியில விட்டா வேற மாதிரி ஆயிருந்து சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சும்மா அதுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம் தான் எழுதாம அப்படியே கிடப்புல போட்டு எங்கடா அந்த அறிக்கைன்னு கேட்டா ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட வந்து நான் கூப்பிட்டு வந்து கேட்கிறேன், என்னென்ன வேற என்ன கிடைச்சதுன்ட்டு. நான் வந்து தெரிஞ்சது மாதிரியே அதாவது நம்ம ரிப்போர்ட் வாங்கினா நிறைய மெட்டீரியல்லாம் நிறைய தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்பதான் சொன்னாரு, ஒரு எலும்பு கூடு கிடைச்சிச்சுங்க. ஆதிச்செல்வரில் ஒரு முழு எலும்பு கூடு கிடைச்சிச்சு. அதை நம்ம கையை வச்சா பொல்யூட் ஆயிரும்னு மைசூர்ல இருந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் விஞ்ஞானிகளை வரவழைச்சு அவங்க கையில உரையெல்லாம் போட்டு கவனமா எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன், தெரியல. நான் தான் என் புக்ல எழுதியிருக்கேன், ஆதிச்சநல்லூர் எலும்பு கூடு, தி ஸ்கெலிட்டன் இன் தி ஆதிச்சநல்லூர் கப்போர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன்.
ஸ்கெலிட்டன் இன் தி கபோர்ட், மறைக்கப்பட்டது. இது வரைக்கும் தெரியாது. அப்புறம் கடைசியில 2000 ஆண்டுல நீதியரசத்தை போய் நீதியில முட்டி வழக்கு போட்டு ஆர்டர் வாங்கி அதுக்கு பின்னால ஏனோ தானோ டாமா சோமா அப்படின்னு ஒரு அறிக்கை அவர் பேர்ல வராம, அந்த அறிக்கையை நான் படிச்சு பார்த்தேன் முழுக்க. ஒரு இடத்துல அந்த ப்ரீபேஸ்ல வந்து இவரெல்லாம் வேலை பார்த்தா இருந்திருக்கே தவிர இந்த அறிக்கை அவர் எழுதுனதா அவர் பேர் எங்கேயுமே இல்லைங்க. அது 2000 ஆண்டுல வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பழைய கதை தான் இருக்கிறத விட நீங்க என்ன சொன்னா அவர் இவ்வளவு பேசினாருன்னு பெருசா இருக்க. அதுக்கு பின்னால கீழடி வருது. அப்பெல்லாம் என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சோம். 2010 செம்மொழி மாநாட்டில் வந்து கொற்கை பற்றி தொண்டி வளாகத்தை பற்றி உரை நிகழ்த்துகிறேன். நான் எல்லாருமே இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன், தோன்றுனா கிடைக்கும், தோன்றுனா கிடைக்கும், தோன்றாத துயரம் என்று சொல்லுகிறேன். 2014 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். இங்க இருக்க இந்த புத்தகம் 2016 இவர் அமர்நாத் தோண்டிட்டு அவருடைய சீனியர்லாம் சொல்றாரு, அவர் வடநாட்டில் வேலை பார்த்தவர், இங்க தோண்டி பார்த்தா இங்க கிடைக்கிற மெட்டீரியல் ஹரப்பா மோஞ்சோதரா மாதிரி இருக்கு விசாரணை. அவங்க எல்லாம் இவரை பார்த்து சிரிச்சுட்டாங்க. ஹரப்பா எங்கே இருக்கு, மோஞ்சோதரா எங்கே இருக்கு? நம்ம இவர் சொன்னார்ல வடிவேல், நீ காலையில் கூட சொன்ன மீட்டிங்ல இருக்கும்போது வடிவேல் சொல்றாருல, ஒரு இதில் டேபிளில் போட்டு மேப் எல்லாம் போட்டு அவங்க அப்பாட்ட டீ வாங்கி குடிப்பார்ல, ஊப்பி மாப்பி இதெல்லாம் போட்டு வளர்ச்சியாக வந்து இதெல்லாம் ஒரு கையை போட்டு அழைப்பாங்க, டிஸ்டன்ஸ் தாண்டா காரணம். இவங்க என்ன சொல்றாங்க, அமர்நாத்ல வந்து டிஸ்டன்ஸ் தான் காரணம், அது எங்க இருக்கு இது எங்க இருக்குட்டாங்க. அப்புறம் அது பேப்பர்ல லீக்காய் வந்துச்சு. வந்து ஹரப்பா நகர் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நான் ஒரிசால இருந்து விழுந்து அடிச்சு 3ஆவது நாள் கீழடி பண்ணிட்டேன். வந்து ஒரு அரை நாள் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்றேன். இதை பத்தி தானே நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம்னு பார்த்தா அந்த பானை அந்த போட்டோ இதெல்லாம் பார்த்தா நம்பவே முடியல. கடைசியில பார்த்தா மறு வருஷமே 2 தடவை தோண்டிட்டார். 3ஆவது தடவை தோன்றது. 3ஆவது தடவை தோன்றதுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு, அவரை அஸ்ஸாமில் தூக்கி போட்டாங்க. அங்கதான் போய் அவர் 2 குழந்தை பிறகுது. அதுக்குனால அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் கோவாக்கு போறாங்க, அவரை அறிக்கையை எழுத விடாம தூக்கி போட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் தோன்றாரு, அவர் தோண்டி முடிச்ச வந்து நிருபர்கள் எல்லாம் போய் கேட்கறாங்க, என்னங்க தோண்டிங்க என்ன? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, அவரு அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் இது கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சு குளிக்கிறார், ஹரப்பா மாதிரி இருக்கு மோஞ்சோதரா மாதிரி இருக்குன்னு உணர்ச்சி வசப்படுறாரு. இவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் தெரியலையோ, அதில் வந்து அப்படியே ஊற்றி மூட்டின மாதிரி, அப்புறம் தொடர மாதிரி இல்லை. அதுக்கு பின்னால் அப்பதான் மதுரையில போட்டு போறாங்க கனிமொழி அட்வொகேட். அவங்க போய் வழக்கு போட்டு 2-3 ஆர்டர் வாங்குறாங்க. கீழடியில் தொல்பொருள் ஆராய்ச்சி அகழாய்வு தொடர வேண்டும், நீங்க ஏஎஸ்ஐ தோண்டலைன்னா தமிழ்நாடு அரசு தோண்ட வேண்டும். அப்ப இருந்த அரசு வேற, ஆனா கோர்ட் ஆர்டர் வருது, தோண்ட வேண்டும். தோண்டுவது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கும் ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும். அவங்க தோண்டாட்டினாலும் நீங்க தோண்டணும், நீங்க தோண்டி அறிக்கை விடணும், அதை அருங்காட்சியகம் அமைக்கணுங்கிற வரைக்கும் எல்லா ஆர்டரையும் கோர்ட்டு போட்டுச்சு. இந்த கோர்ட்டு மட்டும் தலையிடாம இருந்திருந்தா இந்த கீழடி வந்திருக்குமா, இந்த மியூசியம் வந்திருக்குமா? அப்ப எதை நம்ம மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்? இதுதான் வரலாறு. அதனால வந்து வரலாறுல வந்து நமக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. நம்ம தான் வரலாறு, நமது வரலாறுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் தொடர்ந்து பேசுவேன், நிறைய இடத்துல திருப்பி தான் சொல்லுவேன், திருப்பி அதையும் சொல்லுவேன். மக்களின் வரலாறு மற்றதெல்லாம் வரப்பு தகராறு, அதான் தொடர்ந்து சொல்லுவேன். மன்னர்களின் வரலாறு, மக்களின் வரலாறு தான் வரலாறு. அந்த வரலாறு நீங்க மக்கள் இலக்கியத்துல தான் படிக்கணும். திருக்குறள் மக்கள் இலக்கியம், சங்க இலக்கியம் வந்து பெரும்பாலும் மக்கள் இலக்கியம். மன்னர் காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகிற இலக்கியம். இங்க தோன்றாதான் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடைக்குது. தோண்டி காட்டு. கீழடியில கிடைச்ச பகடை கலித்தொகையில் இருக்கக்கூடிய பகடையோட டேலியாகுது, சங்க இலக்கிய பகடையோட டேலியாகுது. அது குஜராத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் பகடையோட டேலியாகுது, அது மொஹஞ்சோதரா பகடையோட டேலியாகுது. என் புக்ல போட்டிருக்கேன், மொஹஞ்சோதரா, ஹரப்பா, லோக்கல், கீழடி பகடை, சங்க இலக்கிய பாட்டு. இதை விட வேற என்ன வேணும்? பகடைகள் உருள்கின்றன அப்படின்னு அதுக்கு தலைப்பு போட்டிருக்கேன். பகடையை உருட்டி விட்டுருக்கோம். உருட்டி விட்டிருக்கிறது கீழடி ஒரு பழைய பகடை. பகடை இல்லாத இந்திய வரலாறா? பகடை தானே தொடங்குது, பகடையை உருட்டி விட்டது தானே. நாட்டை வச்சு, அண்ணனை வச்சு, தம்பியை வச்சு, மனைவியை வச்சு, அந்த தகராறு நம்ம குடும்ப சண்டையை தானே நம்ம வரலாறு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக நாம் நமது வரலாறை கடந்த காலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தை பற்றி பேசுவது வெட்டி பெருமை பேசுவதற்காக அல்ல. கடந்த காலத்தை புரிந்து கொண்டால் தான் நமது நிகழ்காலத்தை தகவமைக்க முடியும். நிகழ்காலத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டால் தான் எதிர்காலத்திற்கு திட்டமிட முடியும். இல்லைன்னா காதல போட்டு ஒரு ஜிமிக்கை குத்தி ஜிமிக்கி கம்மல் போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சானா உங்களுக்கு கிடைச்ச ஜிமிக்கி கம்மல் நீ காட்டு, நீ எடுத்து காட்டு. நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, நீ மகாபாரதம் இங்க கிடைச்சது அங்கே பகடை எடுத்து காட்டியா, ஏன் விளையாண்டில பகடை எடுத்து காட்டு, நாங்க காட்டுறோம் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக கட்டுக்கதைகள் தரவுகளால் மட்டுமே நமது வரலாற்றை கட்டமைக்க வேண்டும்.
அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசிய பேரிசை கொட்டை. அதுதான் இன்னைக்கு நான் பேசிய சங்கில் செஞ்ச வலையில் செய்த அந்த வலை அறம், அதை செய்த போல்டர்கள், அதற்கு கிடைக்கிற அகழாய்வு தடயங்கள், இலக்கிய தடயங்கள் நீ பேசியிருக்கேன். இன்னொரு முறை இது மாதிரி ஒரு நல்ல கலெக்டர் வந்து என்னை கூப்பிட்டா அப்ப வந்து முத்த பத்தி பேசுவேன். இதை பேசினாதான் வரலாறு பஞ்சாயத்து கரெக்டா சரியா வரும். அது வந்து கொற்கை சரியான இடம். இந்த கொற்கை பகுதியில் தோண்ட வேண்டும் என்று KN தீட்சித் 1935 சொன்னதைத்தான் நாங்கள் இப்போது மொழிமொழிகிறோம். அதனாலதான் வந்து பட்டினமருதூர் தானே, பட்டினமருதூர் என்ற இடத்தில் தோண்ட வேண்டும், அங்கெல்லாம் சங்கு கிடைக்கும், இரும்பு கிடைக்கும்னு அவங்க பரிந்துரைலாம் செஞ்சிருக்காங்க. நான் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன், கலெக்டர்லாம் போய் அதை பார்வையிட்டு இருக்கிறார். ஆகவே நாம் வந்து தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்த விடப்படும். வந்து சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நம் முன்னால் தான் இந்த 2 வாய்ப்புகளும் இருக்கிற. இந்த வாய்ப்பை தவற விட மாட்டோம். ஏனென்றால் இது எங்கள் வரலாற்று கடமை. இது எங்களது தனிப்பட்ட கடமை இல்லை, இது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது எங்கள் சமுதாயத்தினுடைய வரலாற்று கடமை. சங்க இலக்கியத்தை எழுதுனவன், தொல்காப்பியத்தை எழுதுனவன், அது எதுக்கு ஓலைச்சுவடியில் எதுக்கு படி எடுத்து வச்சான்? அந்த படி எடுத்து வைக்கும்போது அந்த ஓலைச்சுவடி எழுதுறவனுக்கு எவனுக்காவது தெரியுமா அச்சு இயந்திரம் வரும், இன்னும் 1500 1000 வருஷத்துக்கு பின்னால அந்த புஸ்தகமாக்குவாங்க, அதை வந்து பாடமா வைப்பாங்க, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வரும், இணையத்தில் ஏற்றுவாங்க, தரவிறக்கம் பண்ணுவான்னு நினைச்சா ஓலைச்சுவடியில் எழுதுனா? அனல்வாதத்தில் ஆத்துல போட்டது போக, தீயில போட்டது போக, இது எல்லாம் மீறி இருக்க சங்க இலக்கியமே இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இதை மாட்டோம். இது எங்களது வரலாற்று கடமை என்று சொல்லிவிட வருகிறேன். வணக்கம்.